புகழ்கிறோம் ராஜா, உம்மை வணங்குகிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், பெரியவர். நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே, பாரத்தில் செங்கோல் செலுத்தும் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றென்றும் வாழவே, என்றைக்கும் வாழவே, பரம வாசல் தீரந்தோர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna. Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the I see the King of Glory coming on the clouds with fire. The whole earth shakes, the whole earth shakes. I see His love and mercy washing over all our sin. The people sing, the people sing. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Come on, let's sing together. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest.
Lord, we adore you. அப்பா உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. I see a generation rising up to take their place with selfless faith, with selfless faith. I see a new revival stirring as we pray and sing. We're on our knees, we're on our knees. Hosanna, Hosanna, Hosanna in the highest. 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 ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை
என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தர ஷியாங்கதனல பாஷரா பாபா பாபா ரிரரரரா கரரரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஷலோம், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அன்றைக்கி காலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சாட்சியை சொல்லிட்டு நான் மெசேஜுக்கு நேராக போகிறேன். முதலாவதாக பொதுவாக காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி நிமிலச்சேரி சபைக்கு புறப்படணும். இன்றைக்கி 4 மணிக்கு எனக்கு ஒரு குட் நியூஸ், அதாவது ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களாம் காலையில் 4லேருந்து 5 ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமா? காலையில் அவங்க தான் என்னை கால் பண்ணாங்க. நான் ஃபோனை ஆன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் வச்சுட்டேன். அருமையாக பியூட்டிஃபுல்லாக ப்ரே பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பராக. காலையில் 4லேருந்து 5 வரைக்கும் நான் கிளம்பி நான் ரெடியாகி பிறகு கார் ஓட்டிக்கிட்டு நிமிலச்சேரி சர்ச்சையோட கேம்பஸ் போகிற வரைக்கும் அவங்களுடைய ப்ரேயர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. கர்த்தர் நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இப்படி வைத்திருக்கிறபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட நம் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெருங்காரியங்களை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நேற்றுக்கு நான் பார்த்தேன் சின்ன பிள்ளைங்க, யங்காலிஸ் பிள்ளைங்க, அவங்களாம் எழும்பி அவங்க கர்த்தருக்காக ஜெபம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன பிள்ளைங்களும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ப்ரே பண்ணுறாங்க. 6 வயசு பிள்ளைங்க, 7 வயசு பிள்ளைங்க, 8 வயசு பிள்ளைங்க. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னை பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம். ஒரு சைடு பெரியவங்க தன் தரிசனத்தை என் கையில் கொடுக்குறாங்க, ஒரு சைடு சின்ன பிள்ளைங்க அதை வாங்கிக்க ரெடியாக இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சைடு வயசில் பெரியவங்களோட நான் கனெக்டடாக இருக்கிறேன். 70 வயசில் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற பெரியவங்க, அவங்க தான் தரிசனத்தை என் கையில் கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கி வச்சதை என் பிள்ளைங்க கையில் கொடுக்கும்போது அவங்க வேறு எதுவும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க, வாங்கிக்க ரெடியாக இல்லும் போது நான் ரொம்ப பாரப்பட்டது உண்டு. ஆண்டவரே, உலகம் அழிஞ்சு கொண்டிருக்குன்னு 70 வயசில் உள்ள பெரியவர் வட இந்தியாவில் போய் கிராமமாக சுற்றுறாரு. இங்கே உள்ள வாலிப பிள்ளைங்க சின்ன சின்ன ஜபக்குழு கூட நடத்த சோர்ந்து போகிறாங்களே அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. இன்னும் வயசில் மூத்த பெரியவங்க பைபிளை பல மணி நேரம் படித்து மெசேஜ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை ஜனங்க நோட்டு வச்சு டைரி வச்சு எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி கையில் பைபிள் கூட கொண்டு வராத ஒரு மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கிறேனே, இதை எப்படி ஆண்டவரே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? இல்லை ஒன்று பெரியவங்க பக்கம் சார்ந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் விட்டுறலாமா, இல்லை சின்ன பிள்ளைங்க பக்கம் சார்ந்து பெரியவங்களை விட்டுறலாமா அப்படின்னு நான் யோசிக்க கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சேக்காடு சபையில் இருந்தேன். அப்போ ஈவினிங் சர்வீஸில் எத்தனை பேர் இருக்காங்க பாரு அப்படின்னாரு. ஏறக்குறைய 60 பேர் இருந்தாங்க. 60 பேரை பிரிக்க சொன்னார். பெரியவங்க தனியாக, சின்ன பிள்ளைங்க தனியாக, திருமணமாகாத வாலிபர்கள் தனியாக, திருமணமானவர்கள் தனியாக. அதில் பார்த்தா 20 பேர் பெரியவங்க உட்காந்துட்டாங்க சர்ச்சில். அல்லேலூயா. 60 வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்க 20 பேர், வாலிப பிள்ளைங்க ஒரு 10-12, திருமணமானவங்க ஒரு 10-12, டீன்ஸ் ஒரு 10-12. அப்போ ஆண்டவர் சொன்னார், பெரியவங்க நீ எப்போ கூப்பிட்டாலும் வராங்க, தன்னை மாற்றிக்க தயாராக இருக்கிறாங்க, அதிகமாக ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறாங்க. இந்த 2 ஜெனரேஷனையும் கேப் பண்ண வேண்டியது, இந்த 2 ஜெனரேஷனோட கேப்பில் நடுவில் நின்று அவர்களை பில்ட் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொன்னார். இது எனக்கு ஒரு பெரிய பாரமாகவே இருந்தது. இன்னைக்கு காலையில் அதனுடைய பலனை அனுபவித்தேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் கோடாகோடியே பெறுவார்களாக. நான் 4 மணிக்கு அவங்க கூட ப்ரேயரில் இருக்கும்போது எங்கள் அம்மாவோட ஃபோன் கால் செகண்ட் காலில் வந்துக்கிட்டே இருக்குது. என்னை அலர்ட் பண்ணுறாங்க, எழுச்சிட்டியா, ரெடியாக வரியா அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவையும் என்னுடைய ஆவிக்குரிய தாயையும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஒன்றா இணைச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், வெல் டன் மை சன், யூ ஹவ் டன் த டாஸ்க்குன்னு சொன்னார். தெய்வ ஜனமே, இன்றைக்கி நான் கொடுக்க போகிற செய்தியை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். கர்த்தர் நம்ம கையில் தம்முடைய முத்தாகிய நாம் எல்லாம் வாழக்கூடிய விலையேற பெற்ற சொத்தாகிய பொக்கிஷமாகிய வேதத்தை நம் கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த வகையிலும் மிஸ்கைட் ஆகி போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கையில் தி புக், புஸ்தகம், வேத புஸ்தகம் இருக்குது.
இதில் உள்ளதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த பூமியில் நம்மை போல வெற்றி உள்ள மனிதர்களாய் வாழ்வதற்கு யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை பிரித்து படிங்க, தியானிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய சர்ச்சில் மார்னிங் டிவோஷனில் 4 சர்மன் கொடுக்குறோம். அதை ஆடியோ மெசேஜஸ் இருக்குது, வேணுன்றவங்க அதை கேட்டு வாங்குங்க. நான் பல நாளுக்கு முன்பாக குரூப்பில் போட்டேன், நிறைய பேர் கேட்க வாஞ்சியா இல்லை, கேட்டு அதில் என்ன படிச்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் சொல்ல ரெடியாக இல்லை. சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சையும் அவர்களுக்குள்ளே இல்லை என்பதை பார்த்து, அது மாத்திரம் இல்லை, சண்டே சர்வீஸில் நம்ம சர்மன் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பைபிளில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ப்ரேயரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கூட்டாக வெற்றி பெற முடியும்னா கூட்டாக கூடி ப்ரேயர் பண்ணால் தான். பெரியவங்க ஒரு வாசகம் சொல்லுவாங்க, த ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். த ப்ரேயர் செல் தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். கூடி ஜெபிக்கின்ற ஜபக்குழு கூடி ஜபித்து கொண்டிருக்கும். த சர்ச் தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். கூடி ஜெபிக்கின்ற சபை கூடி வாழும். அப்பேற்பட்ட நம்முடைய சபையினுடைய பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருகிறபடியால் தயவு செய்து உங்களுடைய ஜபக்குழுக்களில் இப்போதைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் நடந்து கொண்டிருக்கிற கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் சைடில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. தேவஜனமே, இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு ட்ரூத் வர்சஸ் ஃபால்ஸ் ரிலிஜன். பொய்யான மதத்துக்கு விரோதமாக பரிசுத்தமான உண்மையான சத்தியம் என்பதை பற்றி பேச போகிறேன். தேவஜனமே, நம் வாழ்க்கையில் சத்தியத்தின் பாதையில் வேதத்தை கையில் எடுத்த நாம் அநேக நேரங்களில் சத்தியத்தை விட்டுவிட்டு சத்துருவனுடைய வஞ்சனையினால் வழி விலகி போவது அநேக நேரங்களில் சகஜமாக இருக்கிறது. ஏன் பரிசுத்தமாய் ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் பாவத்தில் முடிகிறது? ஏன் ஆவியின்படி நடத்தப்படுகிற காரியங்கள் மாம்ச சிந்தையில் முடிவடைகிறது? ஏன் உண்மையான மதத்தை தழுவ வருகிறவர்கள், உண்மையான கிறிஸ்தவத்தை தழுவ வருகிறவர்கள் ஃபால்ஸ் ரிலிஜன் அல்லது பொய்யான மதத்தை தழுவி போகிறார்கள் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். காரணம் ஒன்றை தான் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இஃப் யூ ஆர் நாட் ரூட்டட் இன் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் ஸ்லிப்பிங் டவுன். நீங்கள் கர்த்தருடைய வசனம் என்கிற இந்த சத்துவத்தோடு கூட இணைந்து விட்டால் வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற பாதையில் அவரை விட்டு வீழ்ந்து போவது மிகவும் ஒரு சாதாரண காரியமாக இருக்கும். உலகத்தில் அநேக நாட்களில் சபையானது வேதத்தை விட்டு வழி விலகி தன் சொந்த கலாச்சாரங்களை, தன் சொந்த காரியங்களை செய்து கொண்டு வந்ததை நம்மால் காண முடிகிறது. தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு சபை நிறுவப்பட்டது. இந்த சபை யூதர்கள் கையில், இஸ்ரவேலர்கள் கையில் கர்த்தர் கொடுத்தார். சபை நிறுவப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது 120 யூதர்கள் அங்கே மேலே கூடியிருந்தார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் பணிக்காக கூடியிருந்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கினார். ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு ஒரு முறை மெசேஜ் கொடுக்கும்போது 5000 பேர் நினைக்கிறேன்ல, 8000 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டார்கள். கொஞ்ச காலத்தில் சபையானது வளர்ந்து கிடுகிடுகிடு என பிறகு லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. ஆங்காங்கே சபைகள் நிறுவப்பட்டது. பிறகு இங்கிருந்து தான் கிறிஸ்தவர்கள் தோன்றினார்களா என்று புறப்பட்டு வந்து ரோமர்களும் யூதர்களும் ஒன்று கூடி சபையை துன்புறுத்த ஆகும்போது சபையானது இன்னமும் பெருகி இன்னமும் வெடித்து சிதறி ஆங்காங்கே போய் சபை பெருக ஆரம்பித்து விட்டது. உலகெங்கும் போனது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் படிக்கும் பொழுது நாம் அதை படித்தோம். ஆனால் போன சபைக்கு நடுவில் என்ன நடந்தது என்றால், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியங்கள் ஊடுருவி பரிசுத்தமானதை அல்லது சத்தியத்தை விட்டு வழி விலக செய்தது. உதாரணமாக, சில யூதர்கள் புறஜாதியில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து, நீங்கள் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் என்று சொல்லி சிலரை வழி விலக பண்ணாங்க. அப்போ உண்மையோடு கூட எது முரண்பட்டுச்சு? இது முரண்பட்டு வந்தது. விருத்த சேதனமும் இல்லாமையும் பற்றி பவுல் அப்போஸ்தலன் பேசியிருப்பார். அவர் சொன்னார், விருத்த சேதனம் செய்யலனா கூட பரவாயில்ல, இயேசுவை விசுவாசித்தா போதும்னு சொன்னார். ஆனால் யூதர்கள் ஒரு பக்கம் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் என்று போனார்கள். கான்ஸ்டான்டைன் என்கிற மன்னன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்களும் ரோமர்களும் ஒன்றோடு ஒருவர் இணையவே இல்லை. அப்பொழுது வேதம் யார் கையில் இருந்தது என்றால், வேதம் யூதர்கள் கையில் இருந்தது, ரோமர்கள் கையில் வேதம் இல்லை. ஆனால் அத்தாரிட்டி, பவர் ரோமர்கள் கையில் இருந்தது, ராஜ்யம் ரோமர்கள் கையில் இருந்தது. ராஜாவாகிய கான்ஸ்டான்டைன் மன்னன் பதவியில் இருந்தான். யூதர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை வந்தபடியால் இஸ்ரவேலர்கள் உடைய பண்டிகைகளை நாம் புறக்கணிப்போம் என்று ரோமர்கள் சொல்ல, கான்ஸ்டான்டைன் ஓகே சொல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட
7 பண்டிகைகளை மறந்துவிட்டு சொந்த பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆக ஃபால்ஸ் ரிலிஜன் செட்டப் ஆயிடுச்சு. பைபிள் கையில் இல்லாததுனால 7 பண்டிகைகள் மாறி சொந்த பண்டிகைகள் வந்தது. ஈஸ்டார் என்பது அவருடைய சொந்த பண்டிகை. ஆமாம், ஒவ்வொன்றும் தன் இஷ்டத்துக்கு கொண்டாட ஆரம்பித்தார்கள். பரிசுத்த வேதத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கப்படுவாய கடவா என்று சொன்னதை மாற்றி கான்ஸ்டன்டைனுடைய தலைமையில் மாற்றினார்கள். சாட்டர்டே வேண்டாம், சண்டே சூரிய கடவுளுக்காக நாம் செய்த அதே நாளை இதுக்கு மாற்றுவோம் என்று சண்டேக்கு மாற்றினார்கள். பிறகு நமக்கு தெரியும் இந்த ஃபால்ஸ் ரிலிஜனில் என்னென்ன காரியங்கள்லாம் வந்தது. கொஞ்ச நாள் கழித்து சிலை வழிபாடுகள் வந்தது. இயேசுக்கே ஒரு சிலையை வழிவகுத்தார்கள், இயேசுடைய சீடர்களுக்கு வழிவகுத்தார்கள். ஃபால்ஸ் ரிலிஜன் உருவானது. இப்படித்தான் வேதத்தை பின்தொடராதபடி, வேதத்தை பின்பற்றாதபடி தன் இஷ்டத்துக்கு மக்கள் தான் செய்வதெல்லாம் சரி சரி என்று போனதினால ஏற்படுத்தப்பட்டது தான் ஃபால்ஸ் ரிலிஜன். பொய்யான மதங்கள், பொய்யான ஆலோசனைகள், ஃபால்ஸ் பிரீஸ்ட், பொய்யான ஆசாரியர்கள், எல்லாம் பொய் 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 என்று சத்துரு கொண்டு வந்தான். தேவ ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். சாத்தான் இயேசுக்கு எதிரடையாக வந்து அவர் இதை செய்தால் நான் அதை செய்வேன், அவர் இப்படி செய்தால் அப்படி செய்வேன் என்று வரமாட்டான். அவன் தந்திரக்காரனை போன்று, இயேசுவை போன்றே, இயேசுனுடைய சுவிசேஷத்தை போன்றே, கர்த்தருடைய வார்த்தையை போன்றே தான் வந்து அவன் நம்மை ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு, ஒருவனும் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பி கேர்ஃபுல் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆக உலகத்தில் எப்பக்கம் பார்த்தாலும் நமக்கு இருக்கும் பொழுது இந்த ட்ரூத் விட்டு நாம் எப்படி வழி விலகி போகிறோம், எப்படி வழி விலகி போகிறோம், எங்கெங்கெல்லாம் ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஒரு கதையை போன்று நியாயாதிபதிகள் 17-18 கதையை போன்று சொல்லி பிறகு வசனத்துக்குள் சென்று ஒவ்வொன்றாய் படிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கு ஃபால்ஸ் ரிலிஜன், ஃபால்ஸ் காட்ஸ் பற்றி பேச போகிறோம். எப்ராயிம் மலை தேசத்திலே, முதல்ல நான் கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம், பிறகு என்னோட கூட பைபிள் ரீடிங் போகலாம். எப்ராயிம் மலை தேசத்திலே மீகா என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். இந்த மீகா என்று சொல்லுகிற மனிதன், அவன் காது பட அவன் தாய் சபிப்பதை காதில் விழுந்தது. அவன் தாய் என்ன சபித்தாள் என்று தெரியவில்லை, பயங்கரமான சாபம் விட்டாள். உடனடியாக அவன் திருடி வைத்திருந்த 1100 வெள்ளி காசை கொண்டு போய் தாயிடம் கொடுத்தான். அம்மா, நீங்கள் சாபமிட்டீங்களே, அது என் காதில் விழுந்துருச்சு, நான் சாபத்துக்கு பயந்து நான் தான் அம்மா திருடினேன் என்று 1100 வெள்ளி காசை தாயிடம் திருப்பி கொடுக்கும்போது தாய் சொன்னாள், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்னாள். என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை மகனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவள் அந்த 1100 வெள்ளி காசிலே 200 வெள்ளி காசை எடுத்து தட்டான் கையில் கொடுத்து அதை 2 சிலைகள் செய்யும்படியாக சொன்னால், ஒன்று வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் செய்யும்படி சொன்னாள். வெட்டப்படுகிறது என்றால் ஒரு கல்லை எடுத்து செதுக்கிறது போல, ஒரு மெட்டலை எடுத்து செதுக்கிறது போல. வார்ப்பிக்கிறது என்றால் மெட்டலை உருகி, பித்தளையை உருக்கி, காப்பரை உருக்கி ஒரு சிலை செய்கிறது போல 2 சிலைகளை செய்து கொண்டு வந்து சொல்லுகிறாள், இந்த பணத்தை நான் கர்த்தருக்கென்று நியமித்தேன், என் மகனுக்காக நியமித்தேன். மகனே, இதோ உனக்காக கொடுத்த பணத்தை நீ பெற்றுக்கொள் என்று அதை அவன் மகனிடம் கொடுக்கிறாள். அந்த மகன் அதை கொண்டு போய் தன் வீட்டில் வைக்கிறான். தன் வீட்டில் வைப்பதற்கு இடம் இல்லாதபடி சுவாமிக்கு என்று ஒரு அறை வீட்டை கட்டுகிறான். அதற்காக ஒரு அறையை கட்டி அங்கே வைத்து தாயுடைய சிலைகள் மாத்திரம் இல்லாதபடி அவன் ஒரு ஏபோத்தையும் சொரூபங்களையும் உண்டு பண்ணி வீட்டிலே வைத்து, இந்த சாமிகளுக்கு, இந்த கொடுக்கப்பட்ட இந்த சிலைகளுக்கு, என்னால் படைக்கப்பட்ட இந்த சுவாமிக்கு வணங்குவதற்கு, ஆராதனை நடத்துவதற்கு என் மகன்களில் ஒருவனை நான் ஆசாரியனாக்குவேன் என்று தன் பிள்ளைகளில் ஒருவனை கூப்பிட்டு அவனை ஆசாரியனாக்கி, மகனே, இனி இந்த சாமிகளை, இந்த காரியங்களுக்கு நீதான் பூஜை நடத்த வேண்டும், நீதான் இவைகளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மகனை நியமித்தானாம். வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லாதிருந்தபடியால் அவனவன் தன் பார்வைக்கு செம்மையானபடி செய்து வந்தான். அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தானாம். தேவ ஜனமே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த தாய் ஒரு இஸ்ரவேல தாய்.
நான் புறஜாதிகளை பற்றி பேசவில்லை. இஸ்ரவேலில் இருக்கிற தாய் தன் மகனை பார்த்து, மகனே என் பணம் திரும்பி வந்தால் உனக்காக நான் நேர்ந்து கொண்டேன், இந்த நேர்ந்து கொண்டக்கூடிய பணம் என்று சொல்லி பணத்தை 2 சிலைகளாக கொடுக்கிறாள். முதல் தலைமுறை காலி, முதல் தலைமுறை வழுவி போய்விட்டது. 2வது மகன் கையில் கொடுக்கும்போது மகனும், அம்மா நாம் இப்படி செய்யக்கூடாதே, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறதே, நாம் சிலைகளை வணங்கக்கூடாது என்று ஏன் அம்மா கொடுக்கிறீர்கள் என்று கேட்காதபடி வாங்கி கொண்டு போய் வைத்து தன் குமாரனில் வேதம் என்றால் என்னன்னு தெரியாத தன் மகனை அதற்கு அடிமைப்படுத்தினான். அவன் மகன் அதற்கு அடிமையாய் அவன் அங்கே அதற்கு ஆராதனை செய்து கொண்டு வருகிறான். இப்படி போய் கொண்டிருக்கும் போது இந்த கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிறது. இவர்கள் வீடோடு செய்து கொண்டிருக்கிற இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த சிலை வழிபாடு, இந்த விக்கிரக ஆராதனை திடீரென மாற்றத்துக்கு நேராக போக போகிறது. யூதேயாவில் உள்ள பெத்லகேம் தேசத்திலிருந்து ஒருவன் வருகிறான். அவன் ஒரு லேவியன். இந்த லேவியன் இந்த மீகாவின் வீட்டண்டைக்கு வருகிறான். தேவஜனமே, லேவியர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேவியர்கள் யார் என்றால், கர்த்தரால் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களில் லேவி ஒருவன். இந்த லேவியனை எனக்கென ஊழியம் செய்யும்படியாக அழைத்தேன் என்று லேவியனை பிரித்தார். பிரித்த பிறகு கோத்திரங்கள் 11 ஆனது. இந்த 11 யோசேப்பை வெளியே எடுத்தான். இந்த யோசேப்போட 2 பிள்ளைகள் எப்ராயிம் மனாசேவை உள்ளே போட்ட பொழுது 12 போனது. இப்பொழுது லேவியனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். லேவியனே, நீ இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து என் ஊழியத்தை செய்ய வேண்டும், என் மக்களுக்கு வசனத்தை போதிக்க வேண்டும் என்பதாக லேவியனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆக தேவஜனமே, ஒரு லேவியனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்க. லேவியர்கள் ஆங்காங்கே வேதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை சுமந்து கொண்டு எங்கே வேண்டுமானாலும் போகலாம். 12 கோத்திரத்தில் எங்கும் அவர்கள் சுற்றி நடக்கலாம். எங்கே போனாலும் லேவியனை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளும் போது இந்த லேவியன் செய்வதெல்லாம் காலை மாலை சாயந்திரம் எவ்வேளையும் இஸ்ரவேல் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று வசனத்தை மாத்திரம் போதிப்பார்கள். இவர்கள் தான் லேவியர்கள். அது மாத்திரமல்ல, இந்த லேவியர்களுக்கு வருமானம் என்னவென்றால், யார் வீட்டுக்கு போகிறார்களோ அவர்கள் தங்கள் வருமானத்தில் 10ல் 1 தசம பாகமாக லேவியர்களுக்கு கொடுப்பார்கள். லேவியர்கள் அதை வைத்துக் கொண்டு தான் தன் பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்பேற்பட்ட ஒரு லேவியன் இந்த சிலை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற மீகாவின் வீட்டுக்கு வருகிறான். இந்த லேவியனுடைய நிலையை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், 7ஆம் வசனத்தில் படித்தோம், 8ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால், அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் தங்க வேண்டும் என்று வருகிறான் என்று வசனம் சொல்கிறது. அவன் பரதேசியாய் தங்கலான் வரான். பைபிளை தூக்கிட்ட ஒரு மனுஷன் பரதேசியா தங்கலாம், எங்கனா போகலான்னு சொல்லி வரான். வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால், இந்த மீகாவின் வீடு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீகாவின் வீட்டில் வந்து அங்கே தங்குகிறான். அங்கே தங்கும்போது மீகா அவனை பார்த்து கேட்கிறான், நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்க, அந்த மீகா சொல்லுகிறான், நான் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் நாட்டிலிருந்து வருகிறேன், நான் எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே தங்கப் போகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு மீகா, நீ என்னிடத்தில் இரு, என்னிடத்தில் தங்கு, நீ எனக்கு ஆசாரியமாயும் தகப்பனமாயும் இரு, வருஷத்தில் உனக்கு 10 வெள்ளி காசு கொடுக்கிறேன், உனக்கு மாற்று வஸ்திரத்தை கொடுக்கிறேன், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறேன், நீ என்னோடு தங்குவாயா என்று சொல்ல, இந்த லேவியன் பணம் போதும், உடை போதும், உணவு போதும் என்று தங்குகிறான். தங்கும்பொழுதுதான் அவனுக்கு அங்கே தெரிகிறது, இந்த வீட்டிலே 2 சிலைகள், அது மாத்திரமல்ல வீட்டில் செய்யப்பட்ட சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் இருக்கிறது என்று. இவைகளுக்கு நீ ஆராதனை செய்வாயாக என்று கேட்க, சத்தியம் தெரிந்த அந்த லேவியன் பணத்துக்காகவும் தங்குவதற்காகவும் உணவுக்காகவும் ஆசைப்பட்டு அந்த இடத்துல விலை போகிறான். அவன் சொல்லுகிறான், சரி நான் இதை ஆராதனை செய்கிறேன், இதற்கு ஆசாரியனாய் இருக்கிறேன் என்று அங்கே அடங்குகிறான். இதை பார்த்த மீகா தன் தாயை போன்று சொல்லுகிறான், இந்த லேவியன் வந்து விட்டபடியால், என் கடவுள்களுக்கு பூஜை செய்கிறபடியால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தது அம்மா, கொடுத்தது பையன் கையில், அடுத்தது மாறினது பேரங்கையில், பேரனோட போச்சின்னு பார்த்தா உலகெங்கும் இஸ்ரவேலெங்கும் சுவிசேஷத்தை வசனத்தை கொண்டு செல்ல வேண்டிய லேவியனும் இந்த பிரச்சனையில் அகப்படுகிறான். இந்த லேவியன் வந்து விட்டான். இவன் இப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலை செய்ய போகிறான். செய்து கொண்டிருக்கும் போது தேவஜனமே, மறுபடியும் இந்த கதையில் ஒரு திருப்பம் நடக்கிறது. தான் கோத்திரத்தார்
தான் என்று சொல்கிறது 12 கோத்திரத்தில் ஒருவர்கள். இந்த தான் கோத்திரத்தார் குடியிருக்கிற அந்த தேசத்தில் இடம் பற்றாக்குறையாம். காரணம், இடம் பற்றாக்குறைக்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரை அவர்கள் துரத்தாதபடினால் அந்த பெலிஸ்தர்கள் இவர்களை ஒடுக்கினபடியால் எங்களுக்கு இந்த இடம் பத்தவில்லையே என்று வேறெங்காயிலும் இடம் இருக்கிறதா, நாங்கள் அபகரித்துக் கொள்ளலாம், சண்டை போட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி வேவு பார்க்க வருகிறார்கள் 5 தான் கோத்திரத்தை சார்ந்த ஒற்றர்கள். அவர்கள் வேவு பார்த்து கொண்டே வரும்பொழுது மீகாவின் வீடு தென்படுகிறது. மீகாவின் வீட்டில் வந்து அங்கே தஞ்சம் புகுகிறார்கள். புகும்போது பார்த்தால் மீகாவின் வீட்டில் தங்குகிறார்கள். மீகாவின் வீட்டில் உணவு உடைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டு விட்டு அவர்கள் தங்கும்போது அடுத்த நாள் காலையில் சத்தம் கேட்கிறது, யாரோ ஒரு லேவியன் ஆசாரிய வேலை இந்த வீட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறான் என்று. தான் கோத்திரத்தாருக்கும் தெரியும் சத்தியம் எது, வேதம் எது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் எது என்று. அந்த தான் கோத்திரத்தார் உள்ளே போய் அவனை பார்த்து, சுவாமி, நாங்கள் ஸ்பையிங், ஒற்றன் வேலைக்காக போகிறோம். எங்கள் தேசத்துக்கு, நாங்கள் இருக்கிற தான் தேசத்தில் இடம் குறைவாக இருக்கிறது, வேறொரு இடத்தை பிடிக்கலாம் என்று போகிறோம். நாங்கள் போகிற காரியம் கைகூடி வருமா என்று போகிறோம் என்று சொல்ல, அதற்கு அந்த ஆசாரியன் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொல்லி அனுப்புகிறான். அவன் செய்வதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலை, ஆனால் பேசுவதோ கர்த்தரை பற்றின வேலை. இந்த 5 ஒற்றர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போய் இஸ்ரவேலுடைய பார்டருக்கு பக்கத்தில் ஒரு தேசத்தை பார்க்கிறார்கள். அது சீதோனியனுடைய காலனி. அந்த பட்டணத்துக்கு லோயிஸ் என்று பெயர். இந்த லோயிஸ் பட்டணத்து ஜனங்கள் சீதோன் நாட்டிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்கள். இந்த சீதோனை பாதுகாக்க மிலிட்டரி பீப்புள் இல்லை, இந்த சீதோனை பாதுகாக்க போலீஸ் இல்லை, இந்த சீதோனை பாதுகாக்க சண்டை போடுகிற புருஷர்மார்கள் இல்லை, சாதாரண ஃபேமிலி பீப்புள் தான் இருக்கிறார்கள் என்று கண்டு, அவர்கள் பயமுள்ளார்கள் இருக்கிறார்கள் என்று கண்டு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நேராக தான் கோத்திரத்துக்கு ஓடுகிறார்கள். இதோ இந்த எப்ராயிம் மலை தேசத்துக்கு பக்கத்திலே அங்கே ஒரு இடம் இருக்கிறது. அது சீதோனுடைய காலனி. சீதோனுடைய கையில் உள்ள அந்த இடத்துல போலீஸ் இல்ல, பாதுகாப்பு படை இல்ல, அவர்களை லகுவாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்ல, அந்த 5 ஒற்றர்களோடு கூட 600 குதிரை வீரர்கள் யுத்த புருஷர் புறப்பட்டு வருகிறார்கள். யுத்த புருஷர் புறப்பட்டு அந்த சீதோனுடைய காலனியா இருக்கிற லோயிஸை யுத்தம் போட்டு ஜெயிச்சு அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த 5 பேரும் சொல்லுகிறார்கள், இங்கே ஒரு வீடு இருக்கிறது, அங்கே மீகா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வீட்டில் ஒரு லேவியன் இருக்கிறான், அந்த வீட்டில் சில சொரூபங்கள் இருக்கிறது, அவைகள் சரியாய் பேசுகிறது, நமக்கு சரியாய் பேசும் என்று சொல்ல, அந்த 600 புருஷரும் மீகாவின் வாசலிலே வந்து நின்று உள்ளே சென்று பலாத்காரமாய் அந்த சிலைகளை எடுக்கிறார்கள். அந்த சிலைகளை எடுக்கும் பொழுது அந்த லேவியன் அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் யார், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவனை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், நீ உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடு கூட புறப்பட்டு வா. அவனை பார்த்து சொல்கிறார்கள், நீ உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடு கூட புறப்பட்டு வா, நீ எங்களுக்கு தகப்பனாய் இரு, நீ எங்களுக்கு ஆசாரனாய் இரு என்று அவனையும் கூட்டிக் கொண்டு அப்படியே சிலைகளையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போய் அந்த இடத்துல அந்த லோயிஸ் என்கிற பட்டணத்தை சுற்றி நின்று அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று குவித்து விட்டு அந்த பட்டணத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு தன் தகப்பனாகிய தானுடைய பெயரை இட்டார்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் ஸ்டோரி நல்லா போகுது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த சிலைகளை கொண்டு போய் தான் பெரிய பட்டணத்தை ஜெயிச்சுட்டு அங்கே ஒரு கோயில் கட்டி அங்கே வச்சுட்டு இதுதான் கர்த்தர்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அதன் பிறகு தான் கோத்திரத்தினுடைய ஆக்டிவிட்டி வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். ஆமாம், எப்பெல்லாம் சிலை வழிபாடு நடக்கிறதோ அதற்கு தலைவனாய் தான் இருந்தான். சீலோவில் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அப்பொழுது இது நியாயாதிபதிகளின் காலமாக இருக்கிறபடினால் அப்பொழுது எருசலேம் தேவாலயம் கட்டப்படவில்லை, எருசலேம் பிடிபடவே இல்லை. தாவீது காலத்துக்கு பிறகுதான் எருசலேம் பிடிக்கப்படுகிறது. தாவீது காலத்தில் தான் எருசலேம் பிடிக்கப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் சீலோவில் இருக்குது. இஸ்ரவேலர்கள் சீலோவுக்கு போக வேண்டும். இஸ்ரவேலர்கள் வருஷத்துக்கு 7 முறை ஆராதனை செய்ய சீலோவுக்கு போக முடியும். வருஷத்துக்கு 3 முறை ஆண் மக்கள் யாரும் காணப்பட வேண்டிய இடம் சீலோ. ஆனால் இங்கே தான் புத்திரர் மீகாவின் வீட்டில் நடந்த இந்த ஃபால்ஸ் காட்ஸ், இந்த பொய்யான கடவுள்களை கொண்டு போய் தான் கோத்திரத்தில் வைத்தார்கள். தேவஜனமே, சாலமோன் காலத்துக்கு பிறகாக யெரொபெயாம் என்று சொல்கிற ஒரு வேலைக்காரன், சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் காலத்தில் இஸ்ரவேல் 2ஆக பிளந்தது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரிந்தது. 10 கோத்திரம் தனியாக வேலைக்காரனாகிய யெரொபெயாம் வழியில் போனது. 2 கோத்திரம் சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் கையில் போனது. இந்த வேலைக்காரன்
தானில உள்ள அந்த கோயிலோடு கூட சேர்த்து ஒரு பொன் கன்றுக்குட்டி செய்து வைத்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த சுவாமி என்று பெயரிட்டு விட்டான். தானில் ஒன்றும் பெத்தேலில் ஒன்றும் வைத்து இஸ்ரவேலரை சோரவும் போற பண்ணினான். தேவ ஜனமே, என்னுடைய கதை முடிந்து விட்டது. இன்றைக்கி நான் பேசுகிற டைட்டில் ஃபால்ஸ் காட்ஸ். ஃபால்ஸ் காட்ஸ், பொய்யான தேவர்கள் தேவதைகள். எங்கிருந்து வருகிறது பொய்யான தேவர்கள் தேவதைகள்? எங்கிருந்து இவர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது? ஆதி ஆகமத்தை படித்தோம் என்றால் நிம்ரோத் என்று சொல்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தாலாம். தேவனுடைய பிளான் என்ன கொஞ்சம் கவனிங்க. ஒரு குடும்பத்துக்கும் அந்த கணவன் தான் தலைவன். அந்த கணவனை காட்டிலும் வேறொருவன் அந்த குடும்பத்தை அடக்கி ஆளக்கூடாது. சங்கீதம் 128 படித்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான் அப்படின்ட்டு ஃபேமிலியோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த நிம்ரோத் என்ற முதல் மனிதன் தான் தன் குடும்பத்தை விட்டு மற்ற குடும்பங்களையும் கண்ட்ரோல் எடுப்பதற்காக கையில் பட்டயத்தை எடுத்தான். பலத்த வீரனாய் இருந்தான். மிருகங்களையும் வேட்டையாடினான், மனிதர்களையும் வேட்டையாடினான். ஒரு ராஜா அந்தஸ்துக்கு வளர்ந்து வந்தான். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல். ஆக கர்த்தர் அவனை கண்டிக்கிறார். கர்த்தர் இப்படி செய்யக்கூடாது என்பதாக கர்த்தருடைய வசனம் பேசும்போது அவன் சொல்லுகிறான், உண்மையான தெய்வம் எனக்கு வேண்டியதில்லை, என் இஷ்டத்துக்கு தேவர்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி பாபேல் கோபுரத்தை கட்டுகிறான். அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடம்தான் அன்றைக்கு பாபிலோன் என்று பெயர் பெற்று இன்றைக்கு ஈராக்கில் தான் அந்த பாபிலோன் இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், தேவஜனமே, உண்மையான ஜீசஸ் கையில் வந்தால் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. உண்மையாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் ஃபால்ஸ் காட்ஸ் கிட்ட போனால் நம்ம சொல்கிறது அது செய்யும். சாமி, உனக்கு நான் இதை பண்ணுறேன், நீ எனக்கு இதெல்லாம் பண்ணு. நான் தப்பாக தான் போகிறேன், ஆனால் என்ன பண்ணு, காப்பாற்று. நான் ஏமாற்ற தான் போகிறேன், நீ என்ன காப்பாற்று என்கிற ஃபால்ஸ் காட்ஸ் அன்றைக்கு தான் உருவானது. தேவஜனமே, இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் ஸ்டடி பண்ணுவோம். மீகானுடைய அம்மாவுக்கு வருவோம். அந்த அம்மாவுடைய கேரக்டரில் எங்கே ப்ராப்ளம் இருந்துச்சு? நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் பண்ணாங்க அவங்க? கதையை கேட்டிங்களே, எங்கே ப்ராப்ளம் பண்ணாங்க? சாபம் விட்டாங்க. ஓகே, அடுத்தது சிலை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் கர்த்தரை பற்றி இருக்கு, செயல் எல்லாம் வேற ஏதோ இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் கையில் இன்னைக்கு ப்ராப்ளம் தான். பேசுறதெல்லாம் கர்த்தரை பற்றி இருக்கும், ஆக்டிவிட்டி வேற இருக்கும். வெரி டேஞ்சர். அவனுக்கு சிலையை செஞ்சு கொடுத்து உண்மையான தேவனுடைய வார்த்தையை அப்படியே மாத்திட்டாங்க. ஏன் மாற்றுகிறாள் கொஞ்சம் தெளிவாக பாருங்க. அவன் அம்மா கையில் 1100 வெள்ளி காசு இருக்கு. 1100 வெள்ளி காசு பெருசு. இந்த காசை எடுத்தவன் சத்துருவான், சபிக்கப்பட்டவன், அழிச்சிருவான் என்று பணத்துக்காக கோபப்பட்டு வெறுப்பேத்தி சாபம் கொடுத்ததும் பையன் ஒன்றும் ஆண்டவருக்கு பயந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணல, சாபத்துக்கு பயந்து ரிட்டர்ன் பண்ணான். அப்போ ஃபேமிலியில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரல, எதுக்கு பயப்படுற பயம் வந்திருக்குது? இல்லை. அடுத்து இந்த மதருடைய ஆக்ஷன் பார்த்தோன்னா, அவளா செய்து 2 ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம், செதுக்கப்பட்ட ஒரு சொரூபம் செய்து அவன் கையில் கொடுக்குறா. வேர் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ்? தேவஜனமே, நம்ம கர்த்தரை பற்றி பேசுறது மட்டும் பெருசில்ல, கர்த்தரை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக என்ன செய்கிறோம், ரியலாக நம்ம பிள்ளைங்க என்ன கற்றுக்குறாங்க? இவளோட ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் பார்த்தோமா, கர்த்தருக்கு என்று செய்தேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் இதை பார்த்துக்க, a false religion begins with false teaching. இப்படிப்பட்ட ஒரு பொய்யான காரியத்தை செய்யும்போது பொய்யான போதனை செய்து கொடுத்ததான் ஆக வேண்டும். தெய்வஜனமே, இது சாத்தானுடைய ஒரு ட்ரிக்கு. மீகா தன் எடுத்த பணத்தை திருப்பி தரான். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறி போய் அந்த தாய் அவனை வேற வழியில் நடத்துகிறார். சரி, இந்த ஃபால்ஸ் ரிலிஜன் என்ன பண்ணுமா, அந்த பொய்யான மதம் என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் டியூப்ளிகேட் பண்ணுறோம். கர்த்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி இன்னொன்று டியூப்ளிகேட் பண்ணி வைக்கும். உண்மையான ஒரே தேவனுடைய வார்த்தையை மாற்றும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, ஃபால்ஸ் காட் மாத்திரமல்ல, ஃபால்ஸ் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, பொய்யான ஆவிகள். ஃபால்ஸ் டெம்பிள்ஸ் இருக்கு, பொய்யான கோயில்கள். ஃபால்ஸ் பிரீஸ்ட்ஹுட் இருக்கு, பொய்யான ஆசாரித்துவம், பொய்யான ஊழியம். ஒரு நாள் ஒரு ஸ்திரீ எங்கள் கையில் ப்ரே பண்ண வந்தா. ப்ரேயர் லைனில் உள்ள பிள்ளைங்க ப்ரே பண்ணிட்டாங்க. ப்ரே பண்ணிட்ட பிறகு பாஸ்டர் கையில் ப்ரே பண்ணிக்கணும். நாங்கள் சரி வாமா ப்ரே பண்ணுறேன்னு நான் ப்ரே பண்ணி முடித்த பிறகு, எங்கள் வீட்டுக்கார் இப்போ எங்கே இருக்காரு சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா அப்படின்னா. எங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்கிறாருன்னு
சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியலையே, நீங்கள் என்ன பாஸ்டர்னா? இல்லைம்மா எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு சொல்லு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், பைபிளில் எங்கேயுமே இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு கண்டுபிடிச்சி சொல்ல பாஸ்டர் இருக்கிறாருன்னு அந்த வேலைக்கு ஒன்றும் கர்த்தர் நம்மளை அழைக்கலை. லேவியர்களுக்கு அப்பேற்பட்ட வேலை இல்லை. லேவியர்களுடைய வேலை என்னன்றதை நான் இன்னொரு நாள் நான் டீச் பண்ணுறேன். லேவியர்களுடைய வேலை அது இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன், நீ ப்ரே பண்ணு, ஃபாஸ்ட் பண்ணு. அவங்க சில காரணங்கள் சொன்னாங்க. அவங்க அந்த காரணங்களுக்கெல்லாம் நான் பைபிள் சொல்கிறேன், அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. பாஸ்டர் இப்போ அவர் எங்கே இருக்கார், யார் கூட இருக்கார், இது நீங்கள் சொல்லுங்கள். எப்படி கிறிஸ்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபால்ஸை செய்யும்படி. இன்னொரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர்யா எங்கே இருக்கிறீங்க, சர்ச்சில் இருக்கிறேன், ப்ரே பண்ணுங்கிறம்மா. சரி, எங்கள் வீட்டுக்கு எந்த பக்கத்தில் எந்த இடத்துல வச்சுருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா அப்படின்னா. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ? இல்லைம்மா எனக்கு தெரியாதுமா. சொல்கிறாங்களே, ஜபம் பண்ணுறவங்க சொல்கிறாங்களே, நீங்கள் ஜபம் பண்ணுறீங்களா இல்லையா? நான் சொல்லிட்டா உன் பேர், உன் வீட்டுக்கார் பேர், உன் 3 பசங்க பேர், உங்கள் சொந்தக்கார் பேர், மாமனார் மாமியார் எல்லாரும் பேரும் சொல்லிட்டா அப்படின்னா. அதெல்லாம் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் எங்கே வச்சுக்கிறாங்க சொல்லுமா. எனக்கு தெரியாதுமா அப்படின்னா. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், இந்த மாதிரி எதனா தான் நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கலாமே அப்படின்னு. ஃபால்ஸ் ரிலிஜன், ஃபால்ஸ் ப்ரீஸ்ட்ஹுட். எப்போதும் எனக்கு என்ன பண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லு. கருப்பா ஒன்று போச்சு, சவப்பா ஒன்று போச்சு, ரவுண்டா ஒன்று போகுது, ஒரு 10 ஏறி போகுது, 20 இறங்கி போகுது. நோ, இட் வில் லீட் அஸ் இன்டு ஃபால்ஸ் ரிலிஜன். அப்போ அவங்க வரும் போதெல்லாம், நம்மளை பார்க்கும் போதெல்லாம், ப்ரே பண்ணும் போதெல்லாம், எதனா இருக்குதா, எங்கன்னா இருக்குதா, யாரா வச்சுக்கிறாங்களா, இதுதான். நோ, டேஞ்சரஸ் ஜோன். இது எங்க ஆண்டவரே ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தா என்னது, ஃபால்ஸ் ப்ரீஸ்ட்ஹுட். இந்த சிலையை வச்சுட்டு இதை அவன் அங்கே பண்ணிட்டு இருக்கிறான், இதையே மிமிக் பண்ண பார்க்குறான் சத்ரு. அல்லேலூயா சொல்லாமா. இட் டூப்ளிகேட்ஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ். அங்கேனா நடக்குதோ அது இங்கேயும் நடக்குங்க, அங்கேனா பண்ணுறாங்களோ அதை இங்கேயும் பண்ணுவாங்க, சர்ச்சிலையும் நடக்குங்க, பண்ணலாங்க. நோ தேவ ஜனமே, கர்த்தரை நம்ம இஷ்டத்துக்குலாம் வர வைக்க முடியாது, அவர் இஷ்டத்துக்கு தான் நம்ம போகணும். அஃப்கோர்ஸ் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிட்டு நானும் விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாயின்னு வந்து காப்பாற்றுறாரு. அவர் நம்ம வழிக்கு வர்றதுக்கு இல்லை, அங்கேருந்து நம்மளை தூக்கிட்டு யார் வழி கொண்டு போகிறதுக்கு தான், நம்ம வழிக்கு தான். இல்லையா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அவன் ஸ்கூலுக்கு வரலேருந்து ஸ்கூல்லேருந்து யாரோ சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அம்மா அப்பா தேடிட்டு போவாங்க. தேடிட்டு போனால் அவன் ட்ரெயினில் ரவுண்ட் அடிச்சுன்னுப்பான், இல்லை பஸ்ஸில் ரவுண்ட் அடிச்சுன்னுப்பான், இல்லை எங்கேயா கிரவுண்டில் இருப்பான். அவனை அங்கே போய் நின்று பிடிப்பாங்க. அவங்க அம்மா அப்பா அங்கே தேடின்னு போகிறது அவங்க கூட அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கா, இல்லை ட்ரெயினில் சுற்றுறதுக்கா? எங்கள் அப்பாவும் வந்துக்கிறாரு போலப்பா கிரிக்கெட் விளையாட அப்படின்னு நினச்சிப்பானா, இல்லை எதுக்கு வந்துக்கிறாரு அங்கே அவரை சொல்லுங்களேன், எதுக்கு வந்திருக்காரு? அவனை 2 தட்டு தட்டி எங்கே போய் வைக்கிறதுக்கு. சில அப்பா வந்து அடிக்க மாட்டாங்க, சில அப்பா அன்பாக இருப்பாங்க. ஒரு தம்பி சொன்னான், எங்கள் அப்பா வந்து நான் எதாவது தப்பு பண்ணேன்னா எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாரு. பப்ளிக்காக பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் கூப்பிட்டு போய் ஆமாம் சாப்பிட்றா சாப்பிடு அப்படின்னும் போதே ஐயோ அப்படின்னு தோணும். நம்ம அப்பா வராரு, நம்ம வழிக்கு இல்லை, ஃபால்ஸ் ரிலிஜனில், ஃபால்ஸ் காட்ஸு, ஃபால்ஸ் பாத்வேல இருந்தீங்கன்னா இன்றைக்கி மாற்றிங்க தேவச்சனமே. ஏசாயா 58:12 சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய். தாய்மார்களே, பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, இந்த டைமில் இந்த சாப்டர் படிக்கும்போது அப்படியே தலைமையில கை வச்சுட்டேன். அப்போ யாரை பிடிக்கணும்? பாட்டிங்களை மாற்றணும், அப்புறம் அப்பாங்களை மாற்றணும், அப்புறம் பிள்ளைங்களை மாற்றணும். பாட்டிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது மகனுக்குள்ள வருது, மகனுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தால் பேரனுக்குள்ள வருது. மகனை வேலைக்கு போடாம பாட்டி பரவாயில்ல பரவாயில்லன்னா அது மகனுக்குள்ள வந்து பேரனுக்குள்ள வருது. எல்லாமே எப்படி வருது பாருங்க. கிறிஸ்டியன்ஸுக்குள்ளேயும் ஃபால்ஸ் ரிலிஜன். என்னது ஃபால்ஸ் ரிலிஜன்? எனக்கு ஒரு ஆன்ட்டி தெரியும், இப்போ நான் சின்ன பையன் ஆகும்போது அந்த ஆன்ட்டி சர்ச்சில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுதுன்னுப்பாங்க. ஒரு உண்டி கையில் வச்சுருப்பாங்க, அது ஒரு பாதி ரொம்பி இருக்கும். அந்த உண்டியில் 5 ரூபாய் காயின் தான் போடுவாங்க. ஏன் தெரியுமா? என் பையன் பைக் ஓட்டின்னு போயிட்டுக்கிறான், அவன் பத்திரமா திரும்பி வந்தானா, ஆண்டவர் இந்த உண்டி உனக்கு தான், இந்த உண்டி உனக்கு தான்வாங்க. அப்புறம் பிடிச்சிக்கிட்டுவாங்க, ஆண்டி உங்கள் பையன் வந்துட்டான், அப்படி அந்த உண்டியை காணிக்கப்பட்டில் வச்சுருவாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரன்ட்டு உணர்வு உண்டி எடுத்துன்னு போவாங்க. அந்த பையன் எங்கன்னா ஊருக்கு போயிட்டான், ஏதாவது சண்டை போட்டான், காணாமல் போயிட்டான்னா தெரியுமா அந்த உண்டி கால் பாகம் ரொம்ப இருக்கும். இங்கே வந்து ஆண்டவரே இந்த உண்டி உனக்கு தான், இந்த உண்டி உனக்கு தான் அப்படின்வாங்க. ஃபால்ஸ் ரிலிஜன்.
அந்த மகன் திரும்பி வரும்போது ஆண்டவரை பற்றி சொல்ல, போய் சொல்லாதரா, திருடாதரா, ஏமாத்தாதரா, அம்மா அப்பாவை ஏமாத்தாத, இங்கேருந்து அப்படி போகாதன்னு சொல்ல, ஃபால்ஸ் ரிலிஜன். ஆண்டவரை எதை வச்சு டீல் பண்ணுவேன்? உண்டி வச்சு டீல் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரில, நீங்கள் தான் தலையாட்ட மாட்டீங்களே. எங்கேயும் இப்படிப்பட்ட ப்ராப்ளம் ஆனதுனால தான் நம்ம ட்ரூத்துக்கிட்ட வரவே முடியல. அந்த பையனுக்கு உண்மையில் ஆண்டி அவனை யூத் மீட்டிங் அனுப்புகிறா, அதெல்லாம் வரமாட்டாமா, அவன் படிக்க போகிறான், இதுக்கு போகிறான். இல்லை மகனே மகளே, நீ இன்னைக்கு விடுற கேப்பு உன் பிள்ளைகளை ஃபால்ஸ் ரிலிஜனில் தள்ளும். நம்மளோட போயிட்டா கூட தப்பிச்சிக்கலாம், அடுத்த தலைமுறைக்கிட்ட போகும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஹிந்தியில் ஒரு பாடம் படித்தேன். ஹிந்தியில் ஒரு ஃபேமஸான ரைட்டர் அதை எழுதியிருக்காரு. ஒரு மனிதன் தன் கிராமத்திலிருந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு போவான். அமெரிக்காவுக்கு போவார். வாலிபத்தில் போகும்போது அவருடைய பெற்றோர் தாயும் தந்தையும், அப்பா ஊரை விட்டு போவாத, விவசாயத்தை விட்டு போவாத, எங்களை விட்டு போவாத, வாழ்க்கை உனக்கு ரொம்ப அங்கே அமோகமாக இருக்கும் தான், ஆனால் இந்த அன்பு, இந்த பாசம் இதெல்லாம் கிடைக்காது, என் மகனேன்னு காலில் விழுவாங்க. அல்ல தட்டி விட்டு தாய் தந்தையை அவர்கள் இருக்கிற குடிசையில் விட்டு, அந்த கிராமத்தை விட்டு எல்லாம் புறப்பட்டு போய் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவார். செட்டில் ஆகிட்ட பிறகு மனைவி இங்கே தான், மனைவியோடு போவார். அங்கே போய் பிள்ளைகள் பிறப்பார்கள். எல்லாம் முடிந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் பல ஆஸ்தி பாஸ்திகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு ரிட்டையர் ஆன தாத்தாவாய் மாறி போவார். அவருக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு பேர பிள்ளைகளும் இருப்பார்கள். அவருடைய மனதில் ஒரு எண்ணம், நான் வசிக்கிற இந்த நாட்டில் அன்பு இல்லை, பாசம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் நாட்டுக்கு நான் திரும்பி போக போகிறேன் என்று பிள்ளைகளை பார்த்து சொல்வார். அப்பா நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலாம், அங்கே நல்ல விவசாயம், அங்கே நல்லா கயிற்று கட்டில் படுத்துக்கலாம், பக்கத்தில் பம்ப் செட் இருக்குது, ஆலமரம் இருக்குது, தாத்தாங்களாம் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்பா, இங்கே ஒரே ஆக்சிடென்ட்டு, அடிதடி, சண்டை, தூசிலாம் இருக்குது. பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாயை மூடிக்கும். மனைவியை பார்த்து சொல்லுவார், மா எனக்கு பென்ஷன் வரும், அந்த பணத்தை வச்சு நம்ம ஊரில் போய் கிராமத்தில் வாழலாம், நீ வா, வாயை மூடிக்கோ என்று சொல்லுவாங்க. அன்னைக்கு இவன் கண்ட்ரோலில் இருந்தது, இன்றைக்கி இவன் கண்ட்ரோலில் வரலை. ஒரு வகையாக தன்னோடு கூட வேலை செய்த நண்பர்களை பார்த்து அவங்க கையில் பணத்தை திரட்டி கொண்டு தன் பிள்ளைகளுடைய அனுமதியை மீறி, போகக்கூடாது டாடி இங்கே தான் இருக்கணும்னுவாங்க. ஆனால் அவருக்கு மனசு தாங்காது. சிறு வயது எண்ணங்கள் பார்க்க புறப்பட்டு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து நின்று தன் கிராமத்துக்கு போவதற்காக, தன் பட்டணத்துக்கு போவதற்காக பெரிய எக்ஸ்பிரஸ் ஏறி உட்காருவார். அந்த எக்ஸ்பிரஸில் ஏறி உட்காந்து போகும்பொழுது, அந்த ட்ரெயினில் பயணப்படும் பொழுது, அந்த காற்றுல உள்ள செடிகளுடைய காற்று படும்போது கண்கள்லேருந்து தண்ணீர் தாரையாய் வரும். தன் கிராமத்துக்கு போகிறார். அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி இன்னொரு ட்ரெயின் பிடித்து தன் கிராமத்துக்கு இறங்கி நடந்து போவார். கிராமம் மாறாமல் அப்படியே இருக்கும். தாத்தாவை போன்ற கிராமத்துக்குள் போவார். அவரை தெரிந்தவர்கள் யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். நான் இந்த ஊருக்காரன், நான் இதான். அந்த ஆலமரத்தில் போய் உட்காருவார். அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சிறு வயது ஞாபகங்களை சொல்லும்போது ஒருவர் இருவர் அவரை புரிந்து கொள்வார்கள். தன் வீட்டுக்கு போவார். அந்த ஓலை குடிசையானது இடிந்து மண்மேடாய் இருக்கும். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் பெற்றோரை பற்றி நினைத்து கொண்டு அமர்ந்து கொள்வார். ஒரு மனுஷன் தன் கலாச்சாரத்தை மாற்றிட்டாலே அவன் வாழ்க்கையில் வீக்னஸ்னும் போது திரும்பி அம்மா வீட்டுக்கு போகலான்னா அங்கே அம்மா வீடு இல்லைனா, தேவஜனமே, பரிசுத்தமான ஒரு சந்ததியை நம்மளை சுற்றி நம்ம வளர்க்காம விட்டுட்டு நமக்குள்ள உள்ள ஆசை இச்சைகள் சிற்றின்பங்களுக்காக நம் தலைமுறையை நாம் தியாகம் செய்தோம் என்றால் திரும்பி நாம் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள பரிசுத்தமான சந்ததி இருக்காது. ஆகையால் பெரியவங்களாம், வயசு முதிர்ந்தவங்களாம் கவனிங்க, மீகாவோட அம்மா போல இருக்கக்கூடாது. சத்தியம் என்றால் சத்தியம், வசனம் என்றால் வசனம், உண்மை என்றால் உண்மை, பொய் என்றால் பொய், மாயை என்றால் மாயை என்று வாழ்வோம் என்றால் நம்மலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை பெற்றெடுக்கலாம். இல்லை என்றால் நம்மளை போல நிர்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. 2018 எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். எங்கள் அப்பாவை 2019 அவரை நான் கார்டியாக் சர்ஜரி பண்ணுவதற்காக கூப்பிட்டு போனேன். எங்கள் அப்பா கூட நிறைய பேர் அன்றைக்கி சர்ஜரிக்கு வந்தாங்க, நிறைய பேர் செக்கப்புக்கு வருவாங்க.
ஏற்கனவே அந்த ஹாலில் ஒரு 100 பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த 100 பேர் கூட அவங்க பிள்ளைங்க அக்கம்பெனி பண்ண 1-2 பேர் தான். அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு கூட பையன் வரானா ஒருத்தர் 2 தான். மீதியெல்லாம் அந்த தாத்தா கூட ஒரு பாட்டி, இல்லைனா கணவன் மனைவி இல்லாதவங்க கூட ஒரு வேலைக்காரனோ வேலைக்காரி. சிலர் ஆட்டோ டிரைவரோட வந்திருப்பாங்க, சிலர் கார் டிரைவரோட வந்திருப்பாங்க, சிலர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அந்த தாத்தாக்கு அந்த பாட்டி தோணை, அந்த பாட்டிக்கு அந்த தாத்தா தோணை. ஆப்ரேஷன் பண்ண வரவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், அவருக்கு ஹெல்ப்புக்கு வர பாட்டி நோஞ்சானா இருக்கும். இதில் யார் பேஷண்ட்டுனே தெரியாது. இப்படி தான் உலகம் இன்னைக்கு போகுதுன்னா, நம்ம தலைமுறையை நம்ம கிறிஸ்துக்குள் வளர்க்காம ஃபால்ஸ் ரிலிஜனை எங்கேயாவது காட்டி கொடுத்தோன்னா நம்ம தான் ஆபத்தில் போகிறோம். இதுக்காகவே ஸ்பெஷலாக நான் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தேன். இதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம சர்ச்சு செல் குரூப்பில் இயங்குகிறது. வாலிப பிள்ளைகளை நீ செல் குரூப் நடத்து, உனக்கு எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். உனக்கு பிரச்சனை வந்தால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். குடும்ப தலைவர்களை பார்த்து நீ நடத்து, உனக்கு பிரச்சனை வந்தால் நீ மிஸ்டேக் பண்ணால் நான் உன்னை கரெக்ட் பண்ணுறேன். குடும்ப தலைவிகளை பார்த்து நீ நடத்து, உனக்குள்ள ப்ராப்ளம் வந்தால் நான் நடத்துகிறேன்னு சொல்லி சபை ஊழியர்களாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நமக்கு மதர் சர்ச் இருக்குது, நமக்கு ஆலோசனை கொடுக்க பெரியவங்க இருக்கிறாங்க. தேவஜனமே, பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவான் என்று ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாராம். உங்களை எத்தனை பேருக்கு எத்தனை பிள்ளைகள் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மீகாவின் தாய் அவன் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்தான். ரெண்டாவது மீகாக்காக வரேன், வாலிப பையன் படித்தவன், அம்மா கன்ஃபரண்ட் பண்ணியிருக்கலாம். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, சிலை வழிபாடு செய்கிறவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அம்மா இப்படி இருக்குமா, நம்ம அப்படி செய்த ஆபத்துமான அவன் ஏற்றுக்கல, மறைச்சி வச்சான், அதை வளர விட்டான். அது மாத்திரம் தன் மகனையும் கெடுத்தான். அவன் அதாவது மீகாலோட தாய்க்கு பேர 3 தலைமுறை காலி, தன் மகனை அதுக்கு குமாரனாய் அபிஷேகம் பண்ணி வச்சான். அந்த ஃபேமிலி என்ன ஆச்சுன்னே தெரியல. தேவஜனமே, கர்த்தரை விட்டு பிரிகிற வழி நமக்குள்ள இருக்கும் என்றால் we are in danger zone. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் ஆபத்துக்குள்ள போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவ காட்டிலும் சில காரியங்களை பெருசா வைப்போம். கிறிஸ்துவ காட்டிலும் எதை முன்பதாக வைக்கிறோமோ அதுதான் சிலை வழிபாடு. சிலருக்கு தான் பிறந்த ஜாதி ஒரு பெரிய பெருமையா இருக்கும், அது சிலை, இட் இஸ் an idol worship. Stop it. சிலருக்கு படித்த படிப்பு, சிலருக்கு அழகு, சிலருக்கு போட்டுக் கொண்டிருக்கிற ட்ரெஸ், சிலர் கையில் உள்ள பணம், இல்லை இதே ஜனமே, சிலருக்கு பெருமை, இவைகளெல்லாம் விட்டுவிடு. சிலை வழிபாட்டுக்கு நேராக உன் குடும்பத்தை தள்ளாதே. ஹல்லேலூயா. ஆமா, இது இல்லைனா நான் இருக்க மாட்டேன்னு ஒன்று சொன்னீங்கன்னா அதான் சிலை வழிபாடு. அந்த தாய் பண்ணி, அவங்க பையன் பண்ணி, இப்போ பேரம் பண்ணி லேவியன் ஒருவனை விலைக்கு வாங்குகிறார்கள். லேவியனே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய லேவியனே, நீ பைபிள்ல போட்டது பிரகாரம் நடக்கலனா டேஞ்சர். காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறான் பாருங்க. இந்த லேவியன் சொல்லும் போதே சொல்றான், நான் எங்கேயாவது போய் தங்கிக் கொள்ளலாம் என்று வருகிறேன் என்று வருகிறான். மீகா வீட்டில் கூப்பிட்டு, மீகா என்ன கொடுக்குறாரு அவருக்கு சொல்லுங்க? நம்ம தான் படிச்சோமே, ஒரு மாற்று வஸ்திரம், 10 வெள்ளிக்காசு, சாப்பாடு. சரி, லேவியர்களுடைய டேஞ்சர் ஜோன் சொல்கிறேங்க இல்லைங்க. என்ன பாருங்க, இஸ்ரவேலில் ஒரு சிஸ்டம் இருந்தது. என்னன்னா 12 கோத்திரத்தாரும் லேவியர்களுக்கு தசமபாகம் கொடுக்கணும். லேவியர்கள் கோல்டு ஸ்மித்தாவோ, பிளாக் ஸ்மித்தாவோ, ஃபார்மராவோ, ஹோட்டல் வச்சுக்கிறவரோ எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை பைபிள் தூக்குறது மட்டும்தான். அவங்களுக்கு தசமபாகம் இஸ்ரவேலர்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். அவங்க பைபிள் மட்டும் தான் போதிப்பாங்க, வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு லேவியன் கைவிடப்பட்டு தங்கறதுக்கு வீடு இல்லாதபடி, யாருன்னா வீடு கொடுத்தாலே போயிடுவேன்னு போகிறான். என்ன கொடுத்தா? ட்ரெஸ்ஸு கொடுத்தா உன் வழி என் வழி. என்னது? என்ன தங்கறதுக்கு இடம் கொடுத்தியனா நீ என்ன பண்ண சொல்றிய பண்ணுற. ஒரு வேலை ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா உன் வழி, சோறு போட்டீங்கன்னா உன் வழிக்கு நான் வந்துடுறேன் என்பதாக புறப்பட்டு போகிறான். இந்த லேவியனுடைய டேஞ்சர் இது. He does not want to seek God. He does not want to serve God. He wants to serve his own wishes, his own desires. ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறது எனக்கு என்ன இல்லைங்க, எனக்கு ஒரு ஷர்ட் கிடைக்குது, எனக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நான் நினைச்சதெல்லாம் கிடைக்குது. இல்லை தேவ ஜனமே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலம். இப்படிலாம் யோசிச்சோம்னா சாத்தான் நம்மளை கவுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லமா? ஆமாம். இந்த மீகாவோட ஆஃபரை அவன் வாங்கிக்கிறான். என்ன ஆஃபர்? வா பண்ணு, நீ எனக்கு ஆசாரியனாரு, நீ எனக்கு என்னவாரு, தகப்பனாயிரு என்று சொல்லி அவனுக்கு போதிக்கிறான். இல்லையே, ரட்சிக்கப்பட்ட பைபிள் தூக்குன வேதம் படிக்கிற நாம தான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமா தவிர அவர்களுக்கு கையில் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. மாரல் லைஃப்பில், பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல, குடும்பத்தை நடத்துறதுல, கணவன் மனைவி உறவில், இதை காட்டிலும் வேற எங்கே நமக்கு இருக்கிறது?
அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ண நீங்கள் போவீங்க. புறஜாதி மனுஷன் ரட்சிக்கப்படாதவன் சொல்லுவான், நான் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணு அப்படின்வான். நீங்கள் பண்ணின்னு இருப்பீங்க, அது டேஞ்சரில் போகும், ஆபத்தில் போகும், நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. இல்லையே, கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடக்கிறவன் பாக்கியவான். அடுத்தது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். நம்ம கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். மீகா இன்னொன்று சொல்கிறான் பாருங்க, அவன் 13ஆம் வசனத்தில் படிங்க. பார்த்தீங்களா, அவன் வாயில் கூட எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியால் கர்த்தர் என்னை ஆசீர்வதி நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தரை வந்து தூரம் வச்சுட்டு கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார்ல, இந்த சிலைகளுக்கு நான் வழிபாடு பண்ணேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் நம்ம கர்த்தர்களை டைரெக்டாக வரமாட்டோம், இன்டெரக்டாக போனோன்னு பார்ப்போம். இன்டெரக்ட் வேணவே வேணாம் இல்லை, வேணவே வேணாம். நம்ம ஆண்டவர் டைரெக்டாக ஜீசஸ் கிரைஸ்டால் டைரெக்டாக எல்லாரு கூடவும் பேச முடியும். ஆமாம், ஃபால்ஸ் ரிலிஜன் அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு விரோதமாக கொண்டு போகிறது மட்டும் இல்லை, நான் இந்த வழியில் போனாலும் யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் ஆசீர்வதி. உதாரணமாக சொல்கிறேன், நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க சொல்லுங்கள், நீ கடன் வாங்க. அப்போ கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறுவேன்னு நீங்கள் என்ன வச்சிங்கன்னா அங்கே கர்த்தர் இல்லை. என்னது இருக்கிறாருன்னா நீங்கள் சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? இல்லை. அப்போ எப்படி தான் பாஸ்டர் பிஸ்னஸ்? நீ ப்ரே பண்ணு, கர்த்தர் செய்வார். நீ பிஸ்னஸில், நீ வேலையில், நீ வருமானத்தில், நீ 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 ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தொழிலில் போட்டு அதில் எடுத்து இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்குறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அது பிப்ளிக்கல் கிடையாது. அப்போ அந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க, அதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார்னா அது என்ன தான் சொல்லலாம்? அது ஃபால்ஸ் ரிலிஜன் பக்கம் நம்ம போகவே கூடவே கூடாது. என்ன பண்ணலாம்? கர்த்தர் பாதத்தில் விழலாமா, உலகத்தின் வழியில் போகலாமா? நான் சொல்கிறத கேளுங்க, கர்த்தர் பாதத்தில் விழலாம். இந்த ஆசாரியனையும் இந்த லேவியனையும் தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த எப்ராயிமர்கிட்ட வரேன், மன்னிக்கும், இந்த தான் கோத்திரத்தார்கிட்ட வரேன். இந்த தான் கோத்திரத்தார்கிட்ட என்ன ப்ராப்ளம்? அவனுக்கு ஏற்கனவே லேண்டு கொடுத்து கவனிங்க, அந்த லேண்டுக்கு பக்கத்தில் உள்ள பெலிஸ்தரை இவன் துரத்தணும். இவன் நான் பண்ணல, துரத்தலை. தாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும், ஜெயிக்கல. அவன் என்ன தெரியுமா பண்ணா? இந்த பெலிஸ்தர் கூட சண்டை போடுறது பெரிய விஷயம்யா, நம்ம எங்கன்னா போய் சண்டை போட தெரியாத யாருன்னா இருந்தா என்ன பண்ணலாம்? அவனை சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு வரான். உனக்கு உன் யுத்தம் இருக்கும்போது, உனக்கு உன் பிரச்சனைகள் இருக்கும்போது, உனக்கு உன் போராட்டம் இருக்கும்போது மீதி இடத்துல போய் பார்க்கறதும் ஃபால்ஸ் ரிலிஜன் தான் இல்லை? உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகம். நம்ம ஃபேமிலி அஃபேர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். விட்டான் இங்கே வரான் வேவு பார்க்க. ஓகே, அஃப்கோர்ஸ் இதில் ஒரு இண்டிகேஷன் இருக்குது. என்னன்னா, சீதோனியரை இஸ்ரவேலர்கள் துரத்தலாம், ஜெயிக்கலாம். ஓகே, ஒரு இண்டிகேஷன் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மீகா வீட்டில் போய் அங்கே உள்ள ஆசாரியன் கையில் கேட்கணுன்ற இண்டிகேஷன் இல்லை. போயிட்டான், மீகா கையில் போகிறாங்க. மீகாவோட ஃபால்ஸ் ரிலிஜனை தழுவி கொள்ள போகிறார்கள். என்ன பண்ண போகிறாங்க? அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போகிறான். ஏன்? நம்ம போகிற பாதை தப்பாக இருந்தாலும் நீ போ, கர்த்தர் அதை வாய்க்க செய்வார், சமாதானத்தோட போன்னு யார் சொல்கிறது? இவர் ஆசாரியன் கையில் போனால் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார் இல்லை. சீலோவில் உள்ள அப்பத்தி யார் பிரதான ஆசாரியனோ அங்கே போய் இந்த 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 விஷயத்தை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, உன்னோட பார்டர் என்ன? இங்கே இந்த பார்டரில் உள்ள பின்னாடி உள்ள பெலிஸ்தரை போய் துரத்து போ, மொத்த இஸ்ரவேலை உன் பின்னாடி அனுப்புகிறேன்னு அங்கே போட சொல்லுவார். ஆனால் இவனுக்கு எப்படி வேணும்? ஈஸியாக வேணும். போகிறான், சீதோன் நாட்டுக்கு காலனியாக இருக்கிற அந்த தேசத்தை போய் வேவு பார்க்குறான். படிக்கலாமா? அந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்போது 2ஆம் வசனம் படிக்கிறேன். ம் 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 பார்த்தீங்களா? நியாயாதிபதி 18:2 தான் சொல்லுது. போய் நார்த் டு சவுத் ட்ராவல் பண்ணுறாங்க. அவன் அவ்வளோ லாங்கர் டிஸ்டன்ஸு. தான் கோத்திரம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிப்பட்டு நார்த்தில் ஒன்று இருக்கும், சவுத்தில் ஒன்று இருக்கும். ஏன் இப்படி ஆச்சு? இப்படி பண்ணுறான்.
தான் இடத்த பிடிக்க வேண்டியதை பிடிக்கல, இங்கே வந்துட்டான். பிறகு நம்ம பார்த்தோம்னா மீகா வீட்டில் வந்து தங்க இந்த லேவியன் கையில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. இந்த லேவியன் கையில் கேட்குறாங்க, நீ எப்படி இங்கே வந்தேன்னா? அப்போ அவன் சம்பளத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ எங்கள் பிரயாணம் அனுகூலமாக முடியுமா? 5ஆம் வசனத்தில் கேட்குறாங்க. 6ஆம் வசனத்தில் அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்துடைய போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். யாருக்கு ஏற்றது? ஆனால் எங்கே பார்த்து பேசுகிறான்? தெய்வ ஜனமே, இந்த லேவியன் இந்த தானியர்கள் எடுக்க போகிற இந்த ஸ்டெப்பு ஒரு ரொம்ப பயப்படக்கூடிய ஸ்டெப்பாக இருக்க போது பாருங்கள். இந்த 5 பேர் வேவ் பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஊரில் போய் சொல்லிட்டாங்க. 600 பேர் பட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் மெயின் இஷ்யூ ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஆக போகுது பாருங்கள், படிக்கலாம். இந்த இவங்களாம் வந்துட்டாங்க. 11ஆம் வசனம், அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற டிவி ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களா, தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாக எங்கேருந்து புறப்பட்டு போய் பாருங்கள், யூதாவில் உள்ள கிரையாத் ராமிலே பாளையமிறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் எனப்படும். அது கிரியத்தியர்மியின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் 13ஆம் வசனம், அங்கே இருந்து எப்ராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். சண்டைக்கு போகிறவன் எங்கே வந்து நிற்க போகிறான்? மீகா வீட்டு. ஏன் மீகா வீட்டுக்கு நிற்க போகிறான்? ஏற்கனவே ஒரு சுவாமின்னா சொல்லியிருக்குது, போனால் சமாதானத்தோட கடைக்கு ஒன்று இருக்குது, அவரை மீட் பண்ண வரப்போகிறாங்க இப்போ, ரைட்டா? அப்பொழுது லாயிசின் நாட்டை வேவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர், படிங்க 14ஆம் வசனம், தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சொரூபங்களும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றான். இந்த 5 பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்ன இருக்குதா? ஏபோத்து. ஏபோத் என்றால் என்ன? பிரதான ஆசாரியன் போடுற ட்ரெஸ், ஈஃபாத். 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் இருக்கும், 12 கோத்திரத்துக்காக கற்கள் இருக்கும். அப்படி ஒரு சிலையை பண்ணி வச்சுக்கிறான். இப்போ நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், இந்த ஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட்டை சிலையாக செஞ்சு வச்சிருக்கான். என்ன இருக்காங்க? ஏபோத்திற்கு எவ்வளோ எக்ஸ்பிளேஷன் பாருங்க. ஏபோத்திற்கு சொர்பங்கள் இருக்குது, வெட்டப்பட்ட விக்கிரகம் இருக்குது, வார்ப்பிக்க இருக்கிறதுன்னு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் செய்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க என்று சொல்ல, இப்போ மிலிட்ரி பீப்புள், அவங்களுக்கு பைபிள் தெரியாது, அவங்களுக்கு வசனம் தெரியாது, சண்டை மட்டும் தான் தெரியும், ரைட்டா? சாமியே கையில் கட்டால் என்ன பண்ணுவாங்க? கத்தி மொழியில் தூக்கிட்டு போயிடுவாங்க. சாமி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு துப்பாக்கி காட்டி கூட்டு போவாங்க. ஏன்? அவங்க எதை நம்புறாங்க? பலத்தை. என்ன பண்ண போகிறாங்க பாருங்க. அப்போது அவ்விடத்துக்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியரான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுகச்செய்தி விசாரித்தார்கள். 16ஆம் வசனம், ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியில் நின்றார்கள். 17ஆம் வசனம், ஆசாரியனும் ஆயுத பாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியில் நிற்கையில் தேசத்தை உழவர் பார்க்க போன அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வார்ப்பிக்கிட்ட விக்கிரத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த 600 பேர் வெளியே நின்று ஆசாரியன் கையில் பேசினுக்கிறாங்க. சாமி எல்லாருக்கும் ஆசி வழங்கி நிற்கிற நேரத்தில் இந்த 5 பேர் உள்ள போய் சொரூபத்தை அத்து மீறி என்ன பண்ண போறாங்க? எடுத்துக்க போறாங்க. எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது இந்த ஆசாரியன் கேட்க போறாரு. அவர்கள் மீகாவின் வீட்டுக்குள் புகுந்து விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களை வார்ப்பிக்கிட்டு விக்கிரத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன அப்படின்றாங்க. யார் கேட்குறாரு? லேவியன். மீகாலாம் வீட்டில் தூங்கி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? லேவியன். அதற்கு அவர்கள் இந்த பதிலை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஃபால்ஸ் ரிலிஜன் எவ்வளோ டீப்பாக போகுது. நீ பேசாத, என்ன பண்ணாத, நீ லேவியனா இரு, ப்ரீஸ்டாரு, ஆசாரனாரு, பாஸ்டாரு, யாராவது என்ன பண்ணு, பேசாத. என்ன பண்ணாத? பேசுன நீ அவ்வளோதான். உன் வாயை மூடிக்கொள். என்ன பண்ண? எங்களோட வா, எனக்கு தகப்பனா இரு, ஆசாரினார். என்ன பண்ண? எனக்கு அப்பாவா இரு, ஆசாரினாரு. ஆனால் என்ன பண்ணு? நீ பேசுன அவ்வளோதான். அல்ல இல்லையா? ஆமாம். ஒரு நாள் நான் ஒரு ஐயாவை பார்த்தேன். வாங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் பொதுவாக என்கிட்ட நல்லா பேசுவார். அன்றைக்கி அவர் என்கிட்ட பேசலை. அவர் என்னை பார்த்து தூரமாக போயிட்டே இருக்கிறாரு. வாங்க 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 அப்படின்னா அவர் சாதாரணமாக போக மாட்டார், ரொம்ப நேரம் பேசுவார். அவர் போகிறார். என்னடா இவர் போயிடுறாரு அப்படின்னு, ஐயா 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 அப்படின்ற என்னை பார்த்துட்டு அப்படின்றாரு. என்ன அங்கே பிரச்சனை நடக்குதுன்னு திரும்பி பார்த்தா அவங்க பையன் அப்படி சொல்கிறான். நீங்கள் தானே போயிடு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீ தகப்பனா இரு, ஆனால் எப்படி இரு? இல்லையா? இல்லை தேவஜனமே, எங்கேயோ ஒரு இடத்துல பைபிள் சொல்கிறத என்ன பாருங்க, நம்ம வாயை மூடிக்கிட்டு கேட்க வேண்டியது அவசியப்படுது. நான் ஆமேன் கம்மியாக இருக்கு.
அந்த காலத்தில் இஸ்ரவேல்ல ராஜா இல்லையா, அவனவன் தன் இஷ்டப்படி தன் இஷ்டப்படி செய்து கொண்டு வந்தானா. அது இல்லை, நம்ம ஆண்டவர் சொல்றதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வாய முடியும்னு கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. அவசியமா இருக்குதுன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அல்லேலூயா கம்மியா இருக்குது? ஏன் சில நேரத்தில் நான் நினைச்சதை பேசலனா எனக்கு கோவம் வருது. நான் உங்களை பார்த்து சொல்றேன் தேவஜனமே, பாஸ்டரா நான் நினைச்சது 99.99% நீ மாற்றிக்கொண்டு தான் பைபிள் என்னை பார்த்து சொல்லியிருக்கு. ஆனால் நான் இதை விடல. எனக்கு தெரியும் நான் இது வழியில் போனால் தான் வாழ்வேன். என் வழியில் போனால் சொல்லுங்களேன், ஸ்பாட் டெத்து, சைனைடோட ஸ்பீடாக போயிடும் என் வழி இல்லை. மனிதனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு பிரியமாக இருக்கும் தேவஜனமே, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் சொல்லுது. இந்த மீகா வீட்டுக்கு வந்த அந்த 600 பேர் அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை, அவங்க மிலிட்ரி ஸ்டைலில் சொல்கிறாங்க, நீ வா பாருங்க, உன் வாயை மூடிக்கொண்டு நீ பேசாதே, ஃபஸ்ட்டு உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரனுமாயிரு அப்படின்ட்டு. இப்போ பிஸ்னஸ், நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரணை இருப்பது நல்லதோ, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்துக்கு வம்சத்துக்கு ஆசாரணமாக இருப்பது நல்லதோ? நீங்கள் சொல்லுங்க. மீகா வீட்டுக்கு மட்டும் நீ ஆசாரணை இருக்க போறியா? வாயா, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸுண்ணா 10 செட்டு ட்ரெஸ்ஸு நான் தரேன், ஒரு வேளை சாப்பாடுண்ணா, சாப்பிட்டுட்டே இருக்கு தொழிலா, வேற என்ன, ஒரு 10 வெள்ளி காசுண்ணா, உன் மேலே தான் நிறைய, உன் பிளேட் நீ வாங்குவல்ல பிளேட்டு, அதில் தான் வரும் எல்லா காசும், வா என்று கூப்பிட்டு கொண்டு போகிறார்கள். இந்த லேவியனை பற்றி படிக்கிறோம், இன்னும் டேஞ்சராக இருக்குது. 20ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் திரும்பும்படி அவன் 20ஆம் வசனம், அப்பொழுது ஆசாரனுடைய மனது இதமியப்பட்டு, என்ன பட்டு, இது தமிழ் வார்த்தை கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இங்கிலீஷில் கிளாட். ஆசாரனுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு 10 பைசா 3 வேளை சாப்பாடு, இதுனா இருக்கு, ஒரு நாட்டுக்கே நான் ஆசாரியனா என்று he was glad, சந்தோஷமாயி. நீங்கள் என்னடா 2 சிலையை எடுத்தீங்க, நான் மீதி எடுக்கிறேன்னு எடுத்துட்டு வசனம் சொல்லுது, ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணானா புகுந்தானா, ஸ்டைலாக நடந்து போயிருப்பான் போல அப்படி. ஆமென், புகுந்தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க போனாங்க, சண்டை போட்டு ஜெயிச்சான். ஜெயிச்சிட்ட பிறகு இந்த தான் புத்திரர் 31ஆம் வசனம், தேவனுடைய ஆலயம், நீ 18:31, தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு சைடு சீலோவில் ஆண்டவருடைய ஆலயம், ஒரு சைடு தான் கோத்திரத்தார் மீகாவுடைய சொரூபத்தை வைத்து கொண்டு அதற்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஒரு நிமிஷம் நம்ம உட்காந்து யோசிச்சு பார்ப்போம். எங்கேயாவது ஏதாவது ஐடல் வர்ஷிப் நம்ம ஸ்டில் பழைச கேரி பண்ணுறோமா? ஐடல் வர்ஷிப் என்ன பண்ணோம்னா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணோம், நீ பண்ணி தான் ஆகணும், நம்மை அடிமையாக்கும். அது நம்மளை ப்ராமிஸ் பண்ணோம், நீ நினச்சதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ என் வழிக்கு வா அப்படின்னு சொல்லும். கைகளால் செய்யப்பட்ட தேவர்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களா, உனக்கு பிரியமானபடிலாம் நீ போ, நான் உன்னை காப்பாற்றுறேன். ஒரு ஊழியக்கார், ரட்சிக்கப்பட்ட ஊழியக்கார் சொன்ன சாட்சி, அவர் மேலே நிறைய ஆவிகள் இருக்குமா, அது அவருக்கு ஆலோசனை கொடுக்குமா. அவர் நிறைய அடிதடி கொலைகள் கூட பண்ணதா அவர் சொல்கிறார். ஆண்டவர் அவரை ரட்சித்தார். அப்போ சொல்லுமா, இப்படி போ, அவன் வரான் பார், இப்படி அடி, சண்டையே கற்றுக் கொடுக்குமா, இப்படி அடி, இவனை தலைமல் அடி, இவனை வயிற்றில் அடி என்று. இப்படி இருக்கும்பொழுது பல நாள் அந்த மகிழ்ச்சியில் அது சொல்கிறதெல்லாம் செய்து கொண்டு இருந்தார். ஆக அவர் 2 டியூவல் ஒர்க்கு, ஒன்று அதுக்கு பூஜையும் செய்கிறார், இன்னொன்று சண்டன் வந்தால் இதையும் செய்வார். ஒரு நாள் ஒரு மார்க்கெட்டில் நின்று கொண்டிருக்கிறார். இவர் பண்ண அக்கிரமம் அதிகமாகிடுச்சு. இவரை கொல்லுவதற்கு ஒரு டீம் ரவுண்ட் பண்ணிருச்சு. அப்போ அவர் அது கையில் ஆலோசனை கேட்குறாரு, இப்போ நான் எப்படி சண்டை போடுதுன்னு. அது சொல்லுது, உன் டைம் முடிஞ்சிச்சு, இப்போ நீ சாகணும். என்ன பண்ணோம்? உண்மை, அவர் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கார், அதில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கார். என்ன பண்ணுறதுனே தெரில. தயவு செஞ்சு சொல்லு, நீ என்ன கேட்குறே பண்ணுற, நீ என்ன கொடுத்தாலும் நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், உன் டைமே முடிஞ்சிருச்சு, நான் இப்போ அவன் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது.
அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ட்ராக்ஸ் கொடுத்த ஒரு தாத்தாவை அடிக்காத குறையாக ஓட விட்டாராம். அந்த தாத்தா வேகமாக போகும்போது சொன்னாராம், இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனது அப்போ ஞாபகம் வருது. இயேசு உன்னை நேசிக்கிறாரு, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுன்னு. அந்த மார்க்கெட்டில் நடுவில் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம், இயேசுவே அப்படின்னு. அவர் சொல்கிறார், எங்கந்தான் பலம் வந்துச்சின்னு தெரில, அந்த 4 பேருக்கு எழுந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். அன்னைக்கு இயேசுவை ஏற்றுட்டு இன்றைக்கி பாஸ்டர் ஆகிறார். இல்லையா? என் ஞாபகம் சரியா இருந்தால் ரெட்டில்ஸோ கொளத்தூர் பகுதியில் ரெவரண்ட் ஜோஷ்வா தங்கமணி அந்த ஐயா பேர். ஃபால்ஸ் ரிலிஜன் நம்மளை ஒரு நாள் ஏமாத்திரும். கிறிஸ்டியன்ஸ் இதில் மாட்டுவாங்களா பாஸ்டர்? நிறைய நேரத்தில் மாட்டுவாங்க. நம்ம பிறந்த ஜாதியை பற்றி பெருமையாக பேசினா நம்ம அதில் இருக்கிறோன்னு அர்த்தம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி கம்மியாக பேசுகிறோன்னா அதில் இருக்கோன்னு அர்த்தம். நாள் பார்த்து ஜாதகம் பார்த்து குறி சொல்லி இந்த ஆல்ஃபபெட்டில் தான் பேர் வேணும், இப்படி தான் வரணும், அப்படி தான் வேணும்னு அப்படியே பாஸ்டருக்கே தெரியாமல் பேர் விட்டிங்கன்னா கூட எங்கே தான் இருக்கிறீங்க? 5லேருந்து 6 முடிச்சிருங்க, 5லேருந்து 6 எல்லாரும் ரொம்ப தூரம் போனையா, எல்லாரும் ரொம்ப தூரம் போனையா 5லேருந்து 6 டைம் ஆகிட்ட பிறகு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் இப்போ வேணான்னு சொல்லுவாங்க சிலர். ஏன்? அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஃபால்ஸ் ரிலிஜனில் போனோன்னா நம்ம நம்முடைய ஹோல் ஜீனியாலஜி, நம்முடைய ஹோல் ஃபேமிலி ட்ரீ பாதிப்புக்குள்ளாக போகிறது. தேவஜனமே, தான் கோத்திரத்தார் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸாக இருந்தாங்க. ஆல் வேர் ஸ்பிரிச்சுவல் வீக். இழுத்துட்டு அவனுங்களுக்கு தெரில யாரை தூக்கிட்டான், சாமியாரையும் தூக்கிட்டான், சாமியும் தூக்கிட்டான். இந்த சாமியை காப்பாற்றுறதுக்காக மீகா இப்போ வர வேண்டியதாக இருந்தது. மீகா தான் சுற்றி உள்ள ஜனங்களை கூட்டுட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை, நியாயாதிபதிகள் 18:22, மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டுக்கு அயல் வீட்டத்தார் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து மீகா வீட்டு சுற்றி உள்ள மாமா சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். ஓ ஹலோ அப்படின்னாங்க. கூப்பிட்டார்களா? 23ஆம் வசனம், அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்ப பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்தின் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். 24, அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன காரியம் இருக்கிறது? நீ கூப்பிட காரியம் என்ன என்று நீங்கள் இடத்தில் எப்படி கேட்கலாம்? டென்ஷன் பார்ட்டியாக இருந்திருப்பார் போல. ஆழம் தெரியாமல் கால் விட போகிறாரு. ஏன் சாலியை தூக்கிட்டு ஏன் ஆசாரனை கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்குறேன் நீ சொல்கிறியே? தான் புத்திரர் பாருங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச போகிறாங்க. தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, சத்தம் போடாதே, இட்டால் கோபிகள் உன்மேல் விழுவார்கள். உன்னை அடிக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? உன் மேலே விழுந்தாலே நீ போதுண்டா மீகா. அப்போது உன் ஜீவனுக்கு உன் வீட்டாரின் ஜீவனுக்கு என்ன உண்டாகும்? மோசம் அறிவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியை நடந்து போனார்கள். மீகா போறாரு பாருங்க. அவர்கள் தன்னை பார்க்கும் பலத்தவர்கள் மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஃபால்ஸ் காட்ஸ் கிட்ட போகும்போது இந்த போட்டி தான். 10,000 கொடுத்தா இவர் சால்வ் பண்ணுவார், 20,000 கொடுத்தா அவர் வேற ஒருத்தருக்கு சால்வ் பண்ணிட்டு போயிடுவார், 50,000 கொடுத்தா அவர் சால்வ் பண்ணிட்டு போயிடுவார், 1 லட்சம் கொடுத்தா இவர் சால்வ் பண்ணிட்டு போயிடுவார். இல்ல மகனை, இப்பேற்பட்ட வழிகளில் போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏன் ஆமென் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. எந்த பாதையாக இருந்தாலும் ஒரே ஒரு டெஸ்ட் தான். இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காதுன்னா விட்டுட்டா நல்லது. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு காலைல நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட்டு, ஆண்டவரே, ஒருபோதும் என் பிள்ளைகளும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும் இந்த மாதிரி எந்த சைட் ட்ராக்கும் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஏன் பிள்ளைகளை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாள் நமக்கு வயசாயிட்ட பிறகு என்ன ஆகிட்ட பிறகு, இது எல்லாமே யோசுவா மரித்த பிறகு நடக்கிறது தான் இதெல்லாம். ஆமாம், ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜோஷ்வா த சன் ஆஃப் நன், ஆஃப்டர் டெத் ஆஃப் கேலப், காலேபும் யோசுவா மரித்த பிறகு தான் அது நடக்குது. 80 தலைமுறைக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க ஊழியம் பண்ணுவாங்களா? கரெக்டாக பண்ணுவாங்களா? இன்னைக்கு நம்மளே இவ்வளோ தள்ளாடுறோன்னா அன்னைக்கு உலகம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமா நம் சந்ததியே கொண்டு போவார்களா? அல்லேலூயா. தாவீதோட பேரன்தான்
ரெகோபயாம். ரெகோபயாம் தான் தப்பு பண்ணான். ஆனால் பேர் யார் மேலே வச்சு தெரியுமா? ஈசாயின் மகனுக்கும் எங்களுக்கும் பங்கு எதுன்னு 10 கோத்திரத்தார் கோச்சிட்டு போயிட்டாங்க. தப்பு பண்ணவன் கொள்ளு பேரன். ஆனால் யாரை திட்டுறாங்க? தாவீதை. இன்னைக்கு நம்ம வம்சம் பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம எடுக்கிற முடிவில் இருக்குது. நம்ம இன்னைக்கு மீகாவோட அம்மா போல் மிஸ்டேக் பண்ணோம்னா டேஞ்சரில் இருக்குது. தேவஜனமே, இந்த வசனம் நம்மக்கிட்ட வரும்போதே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எதெல்லாம் நம்முடைய ஃபேமிலியில் ஆண்டவருக்கு பிரியமில்லாது நடக்குதோ விட்டுட்டோன்னா நம்ம பக்தி உள்ள சந்ததியாக மாறுவோம். தேவஜனமே, காலம் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. காலம் மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் சிறியவர்களாக இருக்கும்போது இருந்த வாழ்க்கை வேற, இப்போ உள்ள பிள்ளைகள் வாழற வாழ்க்கை வேற. ஒன்றுதான், வேதத்தை படிக்க 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 கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தருடைய வசனத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படியும் பொழுதுதான் வரப்போகிற கோபாக்கினைக்கு நம்மால் தப்பித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இயேசு சொன்னார் பாருங்க, ஒருவனும் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. we need to be careful. நம்ம ஏஞ்சி நிற்கலாமா? ப்ரே பண்ணலாம். இந்த பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, ஏது கொடுத்தாரு, இதை நம்ம யோசிக்க வேணாம். இந்த வசனம் என்கிட்ட என்ன பேசுது? நமக்குள்ள எந்த கேரக்டர், நமக்குள்ள எந்த விஷயம் நம்ம ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுறோம்? ஒருவேளை நான் கோபக்காரனாக இருந்து யாரும் இல்லாத நேரத்தில் என் ஃபேமிலியில் கெட்ட வார்த்தை பேசுவேன்னா என் ஃபேமிலி பாதிக்கப்படும். பப்ளிக்காக நல்லவன் மாதிரி இருந்து உள்ளே போய் பொய் பேசுங்கன்னு சொல்லுவேன்னா என் ஃபேமிலி பாதிக்கப்படும். தப்பான வழிக்கு பச்சை கொடி காட்டுவேன்னா என் ஃபேமிலி பாதிக்கப்படும். அன்னைக்கு கர்த்தர் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுவோம். நம்ம உலகத்தின் பின்னாடி சாத்தான் பின்னாடி போகிறதுக்கு அவன் கையில் ஒன்றும் இல்லை. அவன் கையில் இருக்கிறதெல்லாம் போலி, அவன் கையில் இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட். உங்களுக்கு தெரியுமா, போலியான வழியில் தான் புத்திரர் போய் அந்த தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்களே, அதை போய் பிடிச்சிக்கிட்டு தான் பேர் வச்சுட்டாங்களே. முதல்ல அசிரியர்கள் கையில் அடிமையாக போனது யார் தெரியுமா? அவனுங்க தான். சம்பாரிச்சது எங்கே போயிடுச்சு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ ஆசீர்வாதம் எங்கேருந்து வரணும்? எத்தனை பேருக்கு பணக்காரனா ஆகணும்னு ஆசை? குட். யார் கொடுத்த பணத்தில் பணக்காரனா ஆகணும் ஆசை? அதான் ரைட். அவர் கொடுக்குறாரா? ஏற்ற காலத்தை நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள் அடங்கியிரு. நம்ம உயர்னாலும் யார் தான் உயர்த்தணும்? அவர் உயர்த்துற வரைக்கும் காத்திருக்கணும். தேவஜனமே, உலகத்துக்கு 1000 வழி உண்டு, நம் கர்த்தருக்கு ஒரே வழி. அவர் சொன்னார், உன்னை யாரும் சைட் ட்ராக் பண்ணக்கூடாது என்று, நானே வழியாய் வருகிறேன் என்று, நானே வழியினார். எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் பைபிள் பிரித்து படித்தோம்னா நம்ம இயேசு ஒன்று சொல்லியிருப்பார். இயேசு சொல்கிற வழியில் நம்ம போனோம்னா ஊழியம் பண்ணுறது ஈஸி, குடும்பத்தை நடத்துறது ஈஸி, வருங்காலத்தில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதிநாச மோசகிரிலையும் ஜெயிக்கிறது ஈஸி. கர்த்தர் கையில் உண்மையாக ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வசனங்களுக்கு கண்ணை மூடிக்கலாம். இல்லை, யாரும் கண்ணை திறக்காதீங்க. கண்ணை மூடிட்டு ஜீசஸ் கையில் பேசுங்க. உத்தமனுக்கென்றும்
சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசினதுக்காக நன்றி. இந்த நேரத்துலையும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் இஸ்ரவேலை ஆளுவதற்கென்று ராஜாக்கள் இல்லை. ஜனங்கள் அவரவர் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவை எல்லாவற்றையும் செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களே இப்படி செய்தார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் இப்படி கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், மீகா என்று சொல்லத்தக்கதான மனுஷன், அவன் அந்த சிலையை வார்ப்பித்து கர்த்தருக்கு அருவருப்பானதை அவன் செய்து வந்தான். தேவஜனமே, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான். அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கிறோமா? அவர் பார்வைக்கு நலமானதுபடி நம்ம செய்கிறோமா? கர்த்தரை தவிர வேற எந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரகம், மறந்துடாதீங்க. விக்கிரகத்தை வச்சு வர்ஷிப் பண்ணும் போது தான் அது ஐடல் வர்ஷிப்ன்றது கிடையாது. ஆண்டவர் தவிர வேற எந்த காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ எல்லாமே ஐடல் தான், எல்லாமே விக்கிரகம் தான். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் விக்கிரகமாக இருக்கிறது? அவரை தவிர வேற எந்த காரியத்துக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்முடைய வேலைக்கா? நம்மளுடைய பணத்துக்கா? நம்முடைய பெயர் புகழுக்கா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கா? நம்முடைய மனைவிக்கா? நம்மளுடைய கணவனுக்கா? நம்மளுடைய டிக்னிட்டிக்கா? இந்த நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம நல்மனம் பொருந்தலாம். நமக்கென்று ஒரு மீட்பர் இருக்கிறார், நமக்கென்று ஒரு ராஜா இருக்கிறார், நமக்கு நம்மை வழி நடத்த, நம்மை போதித்து நடத்த நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்தலாம். ஆண்டவரே, உங்களை விட்டுட்டு நான் என்னோட வேலை 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 என்று நான் போய் கொண்டு இருக்கிறப்பா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்கள் தேடலைன்னா இப்பொழுது அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, அவருடைய பாதையில் போகாதபடிக்கு எதெல்லாம் நம்ம கொண்டு வந்து முன்னாடி வைத்திருக்கிறோமோ இப்பொழுதே அதை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இயேசுவை முன்னாடி கொண்டு வருவோம். அவரு கூட நல்மனம் பொருந்துங்க. வாலிப பிள்ளைங்க, எவ்வளோ நேரம் உங்களோட ஃபோனில், உங்களோட இன்டர்நெட்டில் கேம்ஸு எல்லாம் விக்கிரகம். பெண் பிள்ளைகள் எவ்வளோ நேரம் மேக்கப் போடுறீங்க? விக்கிரகம். எவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கிற பெண்கள் டிவி பார்க்குறீங்க? விக்கிரகம். எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான எல்லா காரியங்களையும் விட்டு அகற்றலாமா? அவர்கிட்ட நல்மனம் பொருந்தலாமா? தேவஜனமே, நாம் இன்றைக்கு அவைகளை விட்டு கர்த்தர் வழியில் திரும்பலாம். வாங்க, சபையாராய் ஒரே குடும்பமாய்
நமக்கு தான் தெரியும். கர்த்தர் வழியில் வருவோம். கைகளை அப்படியே பரத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரிடத்தில் பேசலாம். ஆண்டவரே, நான் விடுறேன் ஆண்டவர். என் அடுத்த தலைமுறை ரொம்ப முக்கியம் ஆண்டவர். நானே கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறேன். நான் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? நானே இந்த டெக்னாலஜிலே இவ்வளோ பாவத்தில் மாற்றேன்னா வரப்போகிற காலத்தில் பாவம் பாலை போல வருமே. என் பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆண்டவர்? இன்றைக்கு என்னை என் குடும்பத்துக்காக சரியான ஒரு ஆலோசனை கொடுக்குற தாயாய் தந்தையாய் மாற்றி கொடுக்குறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். தாத்தா பாட்டி இருந்தால் கூட சரி, நீங்கள் வயதானவங்களாக இருந்தீங்களா கூட சரி, ஆண்டவருடைய விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதீர்கள். என் பிள்ளைகளை பக்தியை வளர்த்துற வேண்டவர். என் பிள்ளைகளை நான் பைபிள் படிக்க வைப்பேன் ஆண்டவர். ஒரு கதை சொல்கிற மாதிரி பைபிளை எப்படியாவது அவங்களுக்கு சொல்லிடுவாண்ட. உங்களுக்கு தான் தெரியும் எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு. ஜெபம் பண்ணுற ஒரு ஹேபிட்டை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துறேன் ஆண்டவர். நானும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் விட்டுடுவேன் ஆண்டவர். என் பிள்ளைகளுடைய இடர்களுக்கு, என் தலைவருடைய இடர்களுக்கு காரணமாக நான் இருக்க மாட்டேன் ஆண்டவர். அப்பா, இந்த காலை வேளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த நல்ல செய்திகளுக்காக நன்றி ஆண்டவர். கண்ணுக்கு தெரிந்து மீகானுடைய தாய் எப்ராயிம் தேசத்து ஸ்திரீ செய்த ஒரு பாவம் தான் கோத்திரத்தை அழித்ததே காரணம். அவர்கள் எல்லாருக்குள்ள உள்ள சுய எண்ணங்கள். அந்த தாய்க்கு தான் நினச்ச பணம் கிடைக்கணும், அவங்க பையனுக்கு அவன் நினச்சது நடக்கணும், அவங்க பேரனை பண்ணிட்டாங்க. இந்த லேவியனும் ஆசை பிடிச்சவன் ஊழியத்துக்கு வரல, சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வந்தான், மாட்டினான். பிறகு தான் கோத்திரத்தார் டீலே கிடையாது, கத்தி மூனையிலே எல்லாத்தையும் சாதிப்போம். சிலையை திருடிட்டு போயிட்டான் கத்தி மூனையில். ஆபத்து அவனுக்கு தான் முதலாவதாக வந்தது. அசிரியர்களுடைய இன்வேஷன். அசிரியர்கள் முதலாவது தான் புத்திரரை தான் அழித்தார்களாம். தேவஜனமே, நம்முடைய சர்ச்சில் ஏன் இத்தனை ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம்? 22 கிட்ட போயிட்டு இருக்குது. 22 ப்ரேயர் செல்லுக்கு மேலே ஆரம்பிச்சிட்டோம். ஏன் உங்களெல்லாம் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்? உங்களை சுற்றி வேலி போடுவதற்காக, இந்த ஃபால்ஸ் ரிலிஜன்லேருந்து காப்பாற்றுவதற்காக. நான் நினச்சபடி என் இஷ்டப்படி செய்வேன்கிற எண்ணம் வேண்டாம். அது ராஜா இல்லாத காலத்தில் ஜனங்கள் செய்தார்கள். நமக்கு ராஜாதி ராஜா உண்டு, இயேசு ராஜா உண்டு. அவருடைய சரீரம் தான் இந்த சபை. சபை என்பது நம்ம நெக்லெக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இட் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அது அவருடைய சரீரம். அவர் தான் இதற்கு தலையாக இருக்கிறார். ஆக நாம் எல்லாரும் இந்த சரீரத்துக்கு உட்பட்டே ஆக வேண்டும். ஆண்டவரே, அப்பா, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய், எங்கள் சரீரம் பிரகாரமான பிள்ளைகளும் எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளும் உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை பாக்கியம் தாரும் ஆண்டவர். கடைசி காலத்தில் இயேசு ஒரே ஒரு வார்னிங் தான் சொன்னார். குண்டு வெடிக்கும், கத்தி வரும், உயிர் போவோம், மரணம் வரும், வியாதி வரும், கொரோனா வரும்னு சொல்ல, ஒருவனும் உன்னை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வஞ்சனை தான் வரும் என்று சொன்னார். நாம் ஏமாற்றப்படுவோம். எப்பொழுது ஏமாற்றப்படுவோம்? வேதத்தின்படி நடக்கவில்லை என்றால். லேவியன் ஏமாற்றப்பட்டான், தான் புத்திரர் ஏமாற்றப்பட்டாங்க, மீகா ஏமாற்றப்பட்டான், அவன் தாய் ஏமாற்றப்பட்டான், அவன் குடும்பமே ஏமாற்றப்பட்டது. பைபிளில் போட்டதுக்கு முரண்பாடாக செய்தது. அன்றைக்கி நம்ம வேதத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கையில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கையில் வேதத்தை எடுத்து நம்ம தலை மேலே வைத்து கொண்டு, அப்பா உன் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். பைபிள் இல்லாத பிள்ளைங்க தலையில் உங்கள் கை வச்சுங்க. ஆண்டவர் உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். ஆண்டவர் உண்மையில் உங்கள் வசனம் சொல்வதுக்கு கட்டுப்படும். ஆண்டவர், இந்த உலகம் எங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணுது, நீ நினச்சதெல்லாம் தரேன் அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு நாள் எங்களை ஏமாத்திரும். ஆண்டவர், எங்களுடைய சத்திய வேதம் எங்களுக்கு ஜீவ விருட்சத்தை ப்ராமிஸ் பண்ணுது, நித்திய ஜீவனை ப்ராமிஸ் பண்ணுது, வழி சத்தியம் ஜீவனை கொடுக்குறது, சத்திய வசனங்களை கொடுக்கிறது, எங்களுக்கு வாழும் வழியை சொல்கிறது. இன்றைக்கு உலகத்தை விட்டு விட்டு உம் வழியில் வருகிறோம் கர்த்தாவே, உம் வழியில் வருகிறோம் ராஜா, உம்மை பின்பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே, உம் வழியில் நாங்கள் வருவோம் கர்த்தாவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. திரும்ப நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். என்னை காலையில் பிள்ளைங்க ப்ரே பண்ணும்பொழுது அவங்க எனக்கு கால் பண்ணும்போது 4 மணிக்கு இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்க ஏதோ அப்படின்னு போனேன். எனக்கு ரொம்ப என்னை காலையிலேருந்து ஆண்டவர் என்ன சந்தோஷமாக வைத்தார். முதலாவது 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினாங்க. வாலிபப்புள் எல்லாம் என்ன அந்நிய பாஷை பேசணும்னு பார்த்தேன்.
அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது அவங்க ஒரு பெரிய அதிகாரத்தை வாசித்தாங்க. நீதிமொழிகள்னு ஒன்று ஃபுல் சாப்டர் வாசித்தாங்க. பிறகு ஒரு 100 ஸ்தோத்திர பலிகள் போட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ப்ரே பண்ணாங்க. எனக்குள்ள ஒரு சந்தோஷம். என் வாழ்க்கையில் நான் தாண்ட வேண்டிய கணத்தை என்ன பண்ணிட்டேன், தாண்டிட்டேன். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நடக்கின்றீர்கள் என்கிற செய்தி கேள்விப்பட்டாலே எனக்கு அது போதும். நீங்கள் பணக்காராக இருங்க, பெரிய ஆளாக இருங்க, அதையெல்லாம் நான் இங்கு பார்ப்பதே இல்லை. நான் பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், இவங்க பைபிள் படி நடக்கிறாங்களான்னு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தன் மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போக ஒருவரை ஒருவர் பாதுகாப்போம். என்ன சபை பாதுகாக்குது, நான் சபையை பாதுகாக்கிறேன். என்ன நீங்களாம் பாதுகாக்கிறீங்க, உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் தேவை, ஒருவருடைய ஜெபம் ஒருவருக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? உண்மையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எது இருந்தாலும் அதை கிளறி எடுத்து தூரை போட்டு விடுவோம். கர்த்தர் பக்கம் ஓடி வருவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆரோனின் ஆசீர்வாதம். இவரக்கா அடோனாய் வ ஈஷ்மர் ரக்கா யாஏர் அடோனாய் பனேவ் லஹா விஹுனஹா ஈஷா அடோனாய் பனேவ் லஹா வயசம் லஹா ஷாலோம் வயசம் லஹா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலோம். குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திக்கலாமா? பாய்.